இன்னைக்கு டேட்டு 24 நவம்பர் 2025. டைம் வந்து 8:11 நைட்டு. லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் இருந்துச்சு. பர்சனல் ஒர்க்கு அதனால் பெருசாக எதுவும் வீடியோ எதுவும் போட முடியல. இன்றைக்கி ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஜிடி போடணும், பட்டு மற்ற விஷயங்கள் பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக எம்ஆர்பிக்காக நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். மொதல் வீடியோ வந்து ஜஸ்ட்டு சும்மா எம்ஆர்பியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக தான் பேசியிருந்தேன், ஸ்பெசிஃபிக்காக இப்படி அப்படின்னு எதுவும் பேசலை. செகண்டு வந்து பிஎஸ்டிஎம்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிஎஸ்டிஎம்மில் நான் ஏதோ சம்திங் 17லேருந்தே 7.5% தமிழ் மீடியம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. தமிழ் மீடியமில் 7.5% கவர்மெண்ட் கோட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். 17 to 18 எனக்கு சரியாக தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன் போல். அதுக்கப்புறம் தான் அதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் 2020லேருந்து தான் 7.5 20 22 தான் 7.5% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் என் காலேஜில் தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் 17, 18, 19 பேட்சில் நீட்லேயே நான் பார்த்துருக்கேன். மேபி நான் அதனால் எதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே. ஆனால் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேரெக்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி query கேட்டிருந்தாங்க. நேமில் அதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. இன்னும் முதல்ல சொன்னதே தான் இப்பவும் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம்ன்றது கன்ஃபார்ம் கொடுப்பாங்கன்றது டவுட்டு தான். அதனால தான் பிஎஸ்டிஎம்க்காக எக்ஸாமுக்கு அப்பியர் அவங்க யாரும் போய் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை பற்றி query இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் டேரக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் பேட்சில் இல்லை, அடுத்த பேட்ச்லேயும் கொடுக்கலன்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிஸ்டர் ஃபிசியோதெரப்பின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிக்கு எம்ஆர்பி மூலமாக சம்திங் ஏதோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஃபிசியோதெரப்பிலும் இப்படி தான் நடந்துச்சாமா. அவங்க சொன்னாங்க பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஃபிசியோதெரப்பியும் வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை இது ஒன்று தான். கோர்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் எடுத்து அவங்க கொடுக்குற குவாலிஃபிகேஷனுக்கான கோர்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இன்டீட்டெயிலாக போய் பர்சனலாக பேசினா மட்டும்தான் சரியாகும். பட் வேணாம், நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப நோண்டிகிட்டு இருந்து ஒரு வேளை சரி ஓகே அவங்க கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இப்போ அதுக்காக அலைஞ்சு உங்களோட மார்க் குறைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதை பற்றி ரொம்ப கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு நான் இது யூஸ் பண்ணி நான் வரல, மேபி மற்றவங்களாலையும் வர முடியும்னு நான் நம்புகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து போட்ட வீடியோவில் அந்த எம்ஆர்பிக்காக போட்டிருந்த ஒரு 50 மினிட்ஸ் வீடியோஸ்க்கு வியூஸ் ரொம்பவே போயிடுச்சு போல். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்டு அதுக்கு மேலே போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது யார் யார் என்ன கொஷின் கேட்டாங்களோ அதுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியாது வந்து டேரெக்டாக எம்ஆர்பிகிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது எல்லோரும் 100 கொஷினை படித்து இது பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஸோ அதனால் அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸை மட்டும் திரும்ப ஒரு முறை வீடியோவாக சொல்லிடலாம். ஏன்னா ஒரே கொஷினையே கிட்டத்தட்ட 4-5 முறை 4-5 பேர் மாற்றி கேட்டிருக்காங்க. இருக்கிற கமெண்ட்ஸையும் அவங்க ஃபுல்லாக உண்மைதான் 100 கொஷின் அவங்க 100 கமெண்ட்டையும் அவங்களால படிக்க முடியாது. அதனால் இது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேருதா இல்லையான்னு தெரில. ஸோ அதுக்காக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். 1 ஹவர் தமிழ், 2 ஹவர்ஸ் வந்து மெடிசனு. தமிழில் வந்து மினிமம் 40% மார்க். அதாவது எழுதுறதே 50 கொஷின் தான். இதில் நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. 50 கொஷின் தான் எழுதுகிறோம். 50க்கு மினிமம் 20 எடுக்கணும். மெடிசன் வந்து 100 கொஷின் எழுதுகிறோம். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கு மார்க் வரும். நான் முதல்ல சொன்னதே தான் இப்போவும் தமிழ்லேயே இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டைமு மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதீங்க. ஏன்னா தமிழ் மோஸ்ட்லி இந்த எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகிற எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கவங்களா தான் இருப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு சப்ஜெக்டை 10th வரைக்கும் தமிழாக எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த என்ன சொல்கிறது, மேபி அதர் சப்ஜெக்டை வந்து எடுத்தவங்களா இருப்பாங்களா, நான் அவங்களுக்கு நான் எந்த அட்வைஸும் இதில் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். 12th வரைக்குமே எனக்கு எல்லாமே தமிழ் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு அது வந்து பெரிய இஷ்யூவாக இல்லை. அதனால சொல்கிறேன். ஃப்ரெஞ்சில் படித்தவங்களா இருந்தாங்கன்னா ஃப்ரெஞ்சோ இல்லை வேறு ஏதாவது மொழி வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு தமிழே படிக்காமல் அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்டையராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள நான் என் கூட கம்பேர் பண்ணிக்க முடியாது.
இந்த விஷயத்தில் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க. ஐ மீன் தமிழ் மீடியம் தமிழ் புக்கு 10th வரைக்கும் படிச்சு வந்தவங்க கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க. நான் சொன்ன அந்த 15 to 20 மினிட்ஸ் பர் டே அப்படின்னு பர் டேயில் ஆக்சுவலாக என்ன மார்னிங் ஒரு செஷன் ஈவினிங் ஒரு செஷன் நீங்கள் சும்மா இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் பர் டேன்னு போட்டான்னு நினைக்கிறேன். 2 செஷன் பண்ணால் போதும். மார்னிங் ஒரு 15 to 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 to 20 மினிட்ஸ். இது வந்து 10th வரைக்கும் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பப்ளிக்கில் வந்து தமிழையும் ஒரு எக்ஸாமாக எழுதி வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆவரேஜாக ஒரு 60 to 70 மார்க்கு நீங்கள் 10th நீங்கள் எடுக்கிறீங்கன்னாவே இது நீங்கள் இது ஈஸியாகவே கிராக் பண்ணுற முடியும். திரும்ப இந்த ஜஸ்ட் அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான 15 to 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 செஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னாவே பண்ணிட முடியும். அது எதில் படிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன அது யூடியூப்பில் வேணால் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தது வந்து நான் தான் சொன்னேன் அன்றைக்கி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு 3 மணி நேரம் வீடியோவில் நான் ஏதோ ஒரு 1 மணி நேரமோ என்னமோ தான் பார்த்தேன். எனக்கு அதுக்கு மேலே பார்க்க தோணல. பட்டுன்னு தூக்கிட்டு காலைல ஏஞ்சி கிளம்பிட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சென்னை சென்ட்ருன்னு போட்டுட்டு சென்னையை விட்டு ரொம்ப தூரம் ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு போட்டாங்க. ஸோ அதனால் நான் கிளம்பி போகிறதுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னொன்று இந்த நார்மலைசேஷன் அதை பற்றி கொஷின்ஸ் வருது. உங்களுக்கு 2 செஷன் வச்சா மட்டும்தான் நார்மலைசேஷன். மேபி 2025 பேட்ச் மாதிரி சிங்கிள் செஷனாக வச்சாங்கன்னா நார்மலைசேஷன் வரவே வராது. ஸோ அதை பற்றி யோசி. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் செஷனாக தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை அது சிங்கிள் ஆகிட்டாங்கன்னா அடுத்து வந்து அதே மாதிரி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால சொல்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அதை நான் சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் இப்போ நான் காட்டுறேங்க. டிஎன்பிஎஸ்சின்னு நான் டைப் பண்ணாவே ஃபஸ்ட்டு வரதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் 2025 தமிழ் வருதுல்ல. நீங்கள் பண்ணாவே அதுதான் வரும். ஏன்னா மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிடையாது. தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழில் நம்ம எடுக்கிற மார்க்கும் வந்து அவங்களுக்கு ஓவரால் மார்க்கில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ இன்னும் நல்லாவே எடுப்பாங்க. நான் ஏன் தனியாக இன்னொன்று போட வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். அவங்க வந்து அதை வந்து ஆக்சுவல் மார்க்காகவே கன்சிடர் பண்ணுறதுனால ரொம்ப இன்டெப்த்தாகவே எடுப்பாங்க. ஸோ அதுவே போதும். நீங்கள் இதுக்காக தனியாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது 10th வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்களுக்கு, தமிழே இது வரைக்கும் நான் படித்தது இல்லைன்னா அவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டால் தமிழுக்கு நீங்கள் கோச்சிங் போகிறது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதாவது தமிழையே படிக்காமல் இப்போ முறையாக தமிழ்னு ஒரு எக்ஸாமை எழுத போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் 10th வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படித்தவங்களுக்கு இதுவே போதுமானது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த பெரிய வீடியோஸே காட்டுறேங்க. சிலபஸ்ன்னு போடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் லெக்சர்னு போட்டுக்கலாம். தமிழ் லெசன்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம், இந்த யூடியூப் சேனலுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் இதில் வியூஸ் எந்தளவுக்கு போயிருக்குன்றது காட்டுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்டு 2.7 lakhs வந்து தாண்டியிருக்கேன். 5 months முன்னாடி தான் போட்டிருக்காங்க. அது 3 hours வீடியோ இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ்னு ஒரு இது இருக்குல்ல, 49 lessons வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் அரௌண்ட் ஒரு 40 minutesல நான் இதை சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் அரௌண்ட் 40 minutesலேருந்து 1 hour வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே போதும். நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கு தனியாக நீங்கள் 3000 4000 5000 போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி இப்போ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 38 minutes இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொதல் வீடியோ ஒரு நாளைக்கு நீங்கள் 20 minutes மார்னிங் 20 மேபி மார்னிங் எந்திரிச்சு டீ குடிக்கிற டைம்லையோ இல்லை ரெஃப்ரெஷ் ஆகிற டைம்லையோ மார்னிங் ஒரு 20 minutes இல்லை ஈவினிங் ஒரு 20 minutes சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போயிடும். 49 வீடியோஸ் இருக்குன்னா 14 வீடியோஸும் நீங்கள் மொத்தம் மக்கடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுக்க போகிறதில்ல. மல்டிபிள் சாய்ஸஸ் இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம் இதுதான் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுக்கு நேராக இது வரும் அப்படின்ற மாதிரி லைட்டாக அந்த லிங்க்கை மட்டும் க்ரியேட் பண்ணி விட்டிங்கனாவே போதும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தடுத்து இத்தனை கொஷின் இருக்குது, இந்த 3000 வினாக்கள் அப்படின்னு நிறைய வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுவே போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் மட்டுமே போதும்னு நான் சொல்கிறது யாருக்கு சொல்கிறேன்னா 10th வரைக்கும் தமிழை ஒரு சப்ஜெக்டாக படித்தோம். மேபி இங்கிலீஷ் மீடியமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதுவே போதுமானது. பட் நான் இது வரைக்கும் என் லைஃப்லேயே நான் தமிழ் படித்ததில்ல, முறையாக நான் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு சத்தியமாக இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி அவங்களுக்கு படிக்க தெரியும், தமிழ் படிக்க தெரியுமான்னு தெரில. அதனால சொல்கிறேன், அது அவங்க மேபி உங்களுக்கு தனி ஸ்பெஷல் கோச்சிங் எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வேணால் போய்க்கோங்க. அடுத்து இந்த மெடிசன் கொஷின்ஸ் அதை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான்.
நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க திரும்ப புதுசா இன்னொரு பிளாட்ஃபார்ம் போட்டு திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணவா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இப்ப நீங்க மோஸ்ட்லி இப்ப 2019 பேட்ச் இல்ல 20 பேட்ச் 20 பேட்ச் வெளிய வரல. 19 பேட்ச் தான் இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நீங்க என்ன மே இல்ல ஜூன்ல முடிச்சிருப்பீங்க. ஜூன்லேருந்து ஜூலைல நீங்க கம்ப்ளீஷன் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடணும்னா ஆகஸ்ட்லேருந்து ப்ராப்பரா உட்காரும். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் முடிஞ்சு 4 மாசம் முடிஞ்சுச்சு. டிசம்பர் வரப்போகுது. அப்ளிகேஷன் ப்ராசஸே டிசம்பர் வரைக்கும் இழுக்குது. ஸோ 4 மாசமா கண்டிப்பா நீட்டுக்கு நீங்க உட்காந்து படிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் முக்காவாசி சப்ஜெக்ட் ஆச்சும் முடிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த கிராஷ் கோர்ஸ் அவங்கலாம் பண்ணுறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு 19 சப்ஜெக்ட்டுமே இந்த டைம்ல முடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்கன்னா, அத திரும்ப திரும்ப ரெப்பிட்டிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல எம்ஆர்பிக்குன்னா ஸ்பெஷலா ஏதாவது கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் விட்டுடலாம், அந்த டாபிக் எம்ஆர்பி வந்து அந்த மாரி அனாட்டமில நீங்க ஹெட்ட மட்டும் படிங்க, இத மட்டும் படிங்கன்லாம் எதுவும் சொல்லவே கிடையாது. அதனால 19 சப்ஜெக்ட்டையும் படிக்கிறது நல்லது. அதுல எந்த மாரி சொல்றது? ஆக்சுவலா மோஸ்ட்லி நீட்டு இல்ல நீட்டை விட அ என்ன நீட்டுக்கு ஈக்குவலன்ட்டான இல்ல அத விட கொஞ்சம் கீழ அந்த மாரி பேப்பர் தான் வரும். ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ஐஎன்ஐ செட்டால் அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன். நீட் பிஜியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ போடுங்க. அதுவே போதும். அப்படின்ற மாரி போட்டிருந்தேன். எம்ஆர்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைச்சதுன்னா போடுங்க. பட் அது கிடைக்குதா இல்லன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆ ஐஎன்ஐ செட் அளவுக்கு படிக்க வேண்டியதில்ல. ஸோ ஐஎன்ஐ செட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இதுக்காக ஐஎன்ஐ செட் கொஸ்டின்ஸ் வந்து அவ்ளோ பெருசா இழுத்து ரொம்ப இன்டெப்த்லாம் போக மாட்டான். ரொம்ப ரொம்ப ஈஸியான லெவல் தான் கேட்டிருப்பான். யாரோ ஒருத்தங்க சம் பிளாட்ஃபார்ம் ஐ மீன் ஏதோ சேல்ஸ் பண்றவங்க வந்து ஒரு சார் அது யாருன்னு எனக்கு தெரியல. பட் அவர் நல்லா தான் பேசியிருந்தாரு. ஆனா அல்டிமேட்டா அவங்க வந்து சேல்ஸுக்காக கொண்டு போறாங்க. நான் அதனால அந்த வீடியோவ நான் காட்ட விரும்பல. பட் நெறைய விஷயத்த வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் டீசென்ட்டாவே பேசியிருந்தாரு. ஆ அ நான் சொல்றது அவ்வளோதான். நீங்க ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல்ரெடி நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா, இதோட ப்ரிப்பரேஷன் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஆ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி இன்னொரு இடத்துக்கு திடீர்னு கடைசி டைம்ல டீவியேட் ஆகாதீங்க. ஏன்னா, பை சான்ஸ் ஜான்வரிக்குள்ள எக்ஸாம் வந்துருச்சுன்னு தான் சொல்றேன். ஆ அ இப்ப என்ன சொல்றது? டிசம்பர் 11 வரைக்கும் நீங்க இதுக்கு போதுன்னா, நீங்க அதுக்குள்ள எப்படியுமே அப்ளிகேஷன் போடுறேன், அது இதுன்னு கொஞ்சம் இழுத்துட்டு, அதுக்கு மேல தான் திரும்ப இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா உட்காருவீங்கன்னு நெனைக்கிறேன். இப்பவும் படிச்சுட்டு இருப்பீங்க. மேபி ஒரு 8 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ அ அப்படி ஒரு வேளை திடீர்னு ஜான்வரிலேன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா, 1 1/2 மந்த்ஸ் தான் இருக்கும். 1 1/2 மந்த்ஸ்ல திரும்ப எல்லாத்தையும் மொதல்லருந்து நீங்க ரஷ் பண்றதுக்கு, ஆல்ரெடி படிச்சத கண்டிப்பா 100% சொல்றேன். ஆல்ரெடி நீங்க மொத்தத்தையும் ஒரு 19 சப்ஜெக்ட்டையும் முடிச்சிட்டீங்கன்னா, 1 1/2 மந்த்ஸ்ல ஒரு 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 ஃபுல் ரிவிஷனே உங்களால பண்ண முடியும். ஒருவேளை நீங்க இல்ல நான் 90 சப்ஜெக்ட்டையும் முடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்க, உங்களுடைய பிளாட்ஃபார்ம்லயே மேபி ரேபிட் ரிவிஷன் இருந்துச்சுன்னா, ரேபிட் ரிவிஷன் போட்டு முடிச்சுட்டு, அதுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரேபிட் ரிவிஷன்ல பாருங்கன்னு நான் சொல்லல. பட் இப்போ ஜான்வரிக்குள்ள எக்ஸாம் வருது. டேட் எனக்கு கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு 12 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன். ஒரு 7 சப்ஜெக்ட் நான் படிக்காம இருக்கேன். அப்படின்னு இருக்கவங்க, ரேபிட் ரிவிஷன போட்டு வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போத் எம்ஆர்பி இது கிடைச்சதுன்னா எம்ஆர்பி இது போடுங்க. அப்படி இல்லன்னா நீட் இது போடுங்க. போட்டுட்டு அப்படி வேணா மெடிசினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆ ஸோ தமிழுக்கும் டைம் குடுங்க. பட் தமிழுக்கான டைமு தமிழ் மீடியம்ல தமிழ படிச்சவங்க கம்மியாவே குடுத்துக்கோங்க. தமிழையே படிக்காதவங்க வேணுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அது உங்களோட விருப்பம். அத பத்தி நான் சொல்ல விரும்பல. அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணவும் முடியாது. தமிழ் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். 50க்கு 20 மார்க் இல்ல 20க்கு மேல எடுத்தா போதும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. உங்களுடைய மெஜாரிட்டி ஃபோக்கஸ் வந்து மெடிசின் மேல தான் இருக்கணும். மெடிசின்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான மார்க் எடுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. இன்ஃபாக்ட் என் பேட்ச்க்கு நான் கோவிட் மார்க்லாம் குடுக்கலன்னு சொன்னேன்ல, அந்த மாரி கோவிட் மார்க் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 16ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற யாருக்கும் கோவிட் மார்க் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேல முன்னாடி இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா குடுக்குற மார்க்கையும் சேர்த்து நீங்க காம்பன்சேட் பண்ணணும். நான் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. 0.1, 0.05லலாம் வந்து சீட்டு கிடைக்காம போயிடும். ஸோ, அதனால நீங்க என்ன 2 மார்க் தானே, 3 மார்க் தானே, 4 மார்க் தானே நெனச்சுட்டு இருப்பீங்க. ரேங்க்க அந்த அளவுக்கு புஷ் பண்ணி பின்னாடி கொண்டு போயிடும். ஸோ, அதுக்கும் காம்பன்சேட் பண்ற மாரி இப்ப படிச்சுக்கோங்க. ஆ இப்போதைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் இருக்கிற கமெண்ட்ஸ மட்டும் நான் ஒவ்வொன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி என்னன்னு மட்டும் சொல்லிர்றேன். ஆ கிட்டத்தட்ட இந்த 2 வீடியோ போட்டதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் அரவுண்ட் 560 தாண்டி போயிட்டுருக்கு. நான் ஆக்சுவலா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணத இத முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஆக்சுவலா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆ நெறைய பேர் என்ன நோட் பண்ணணும், ஆ நெறைய காசு பார்க்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் அது முன்னாடியே சேனல்லயே சொல்லிட்டேன். எனக்கு வந்து நான் ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபோன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபோன் அடிக்ஷன குறைச்சு ஒரு என்ன சொல்றது, டெய்லி படிக்கிற ரொட்டீன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆ அதுக்காக தான் மொத விஷயமா அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அதனால தான் நான் டெய்லி வீடியோஸும் போட்டிருந்தேன். பட் இப்ப இந்த எம்ஆர்பி வந்ததுக்கப்புறம் அ சும்மா நான் சரி ஓகே ஒரு அவேர்னஸ் மாரி போடலாம் அப்படின்னு போட்டது தான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே அதில நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா
உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி எந்த எந்த இடத்துல யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அதில் மேபி நான் கொடுக்குற ஏதோ 1, 2 இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்குற 6000 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மேபி ஒரு 5 பேர் 6 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான். பட் இதை நான் கண்டினியூஸாக தொடர்ந்து போட்டுகிட்டேலாம் இருக்க மாட்டேன். உண்மையை சொன்னால் எம்ஆர்பி ரிலேட்டடாக வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருந்தேன்னா இன்னும் வியூஸ் நிறைய போக ஆரம்பிக்கும், சப்ஸ்கிரைபரும் வருவாங்க, மேபி மானிட்டைஸ் ஆனாலும் ஆகும். பட் நான் ஆரம்பித்தது அதுக்காக இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் 5 மந்த்ஸில் வந்து நான் வந்து பிஜி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். நான் இது பின்னாடி துரத்திட்டு போய் கடைசியில் என்னோடய கோலை வந்து நான் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எம்ஆர்பி ரிலேட்டடான வீடியோஸை நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் லைவ் போட்டிருக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு லைவ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஜிடி போடுறது போது மட்டும் நான் இதில் லைவ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா லைவ் போட்டால் தான் கண்டிப்பாக உட்காரன்னு ஒரு ஐடியா வரும். நம்ம ஜிடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அன்றைக்கி லைவ் போடுறேன்னு சொன்னே போடலையா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே கூட கேட்டாலும் கேட்பான்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் ஒரு இது கொண்டு வந்தேன். பட் ஏன் இன்றைக்கி நான் லைவ் போடலன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டு இது ரிலேட்டடாக எதாவது கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் லைவ் போட்டேன்னா ஒன்று அவங்க ஒரு கேள்வி கேட்டு நான் பார்க்குறேனா இல்லையான்றது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருப்பாங்க. இன்னொன்று என்கிட்டே ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க, ஆனால் நான் இங்கே உட்காந்து எதுவும் போட்டுட்ருக்கேன். அது ஒரு மாதிரி உங்களை அலைய விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது அது ரொம்ப தப்பு. அதனால் எனக்கு இன்னும் அது என்னன்னு சொல்ல வரல. ஸோ சொல்ல முடியல. எனக்கு சரியாக பேச வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த எம்ஆர்பி ரிலேட்டடாக முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நான் வீடியோஸை கம்மி பண்ண தான் பார்ப்பேன். கண்டிப்பாக அதிகம் பண்ண பார்க்க மாட்டேன். அது ஏன் 2 நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு 100, 110 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ யாருக்கு என்ன டவுட் கேட்கணுமோ எல்லாத்தையுமே இப்போதைக்கு கேட்டு முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உடனே மேபி அந்த எம்ஆர்பி வீடியோ கொஞ்சம் பிக்கப்பான எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை போட்டேன், இல்லை சனிக்கிழமை மார்னிங் போட்டேன். சனிக்கிழமை நைட்டே கொஞ்சம் சனிக்கிழமை நைட் போட்டேன்னா வெள்ளிக்கிழமை நைட் போட்டேன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை மார்னிங் வந்து பிஎஸ்டிஎம் பற்றி வீடியோ போட்டேன். ஸோ சனிக்கிழமையே நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் தான் அன்றைக்கி கூட நான் வீடியோ போட்டிருக்கலாம். பட் யாராருக்கு என்னென்ன கொஷின் கேட்கணுமோ கேட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலான்றதுக்காக தான் நான் அதை பற்றி வீடியோஸ் எதுவும் போடாமல் விட்டேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா, நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சேனோ அதை விட்டு லைட்டாக டிவேட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி மாறக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ எம்ஆர்பி ரிலேட்டடான வீடியோஸை நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே குறைக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்காக நான் படிக்கிற வீடியோஸ் தான் எடுக்கிற மாதிரி போயிடும். அதனால் அதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கிற குவெரிஸ் வந்து இப்போயே ரிசால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ ஆன்சர் பண்ண முடியாத குவெரிஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் எம்ஆர்பிலேயே போய் ஒரு மாதிரி பேசுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு சிலர்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் யார் பேரும் சொல்ல விரும்பல. நான் அதர் ஸ்டேட்டு, பட் ஆனால் தமிழ்நாட்டில் படித்தேன், எனக்கு வந்து நான் இங்கே எலிஜிபிளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு அது தெரியல. நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஆரிஜின், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் படித்தேன், டிஎன்எம்சியில் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி அவுட்லைஸாக இருக்காங்கல்ல, இதெல்லாம் எனக்கு அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது ஃபுல் நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடிச்சு விட முடியாது. அடுத்து ஒரு சிலர் வந்து நான் இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு நம்பர் நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், ஒரு நம்பர் கம்மியாக போட்டுட்டேன், பேரில் வந்து நேம் சர்டிஃபிகேட்டில் வந்து மேபி பத்மநாபன் அப்படின்னு இருக்குன்னா பி இருக்குன்னா நான் பத்மநாபன் பி இருக்குது அப்படின்ற மாதிரி சம்திங் இந்த மாதிரிலாம் மாற்றி போடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து யூஸ்வலாக நான் நடந்ததை சொல்கிறேன். நான் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்ளிகேஷன் போடும்போது. பட் அங்கே போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னுடைய மார்க் ஷீட்லையா டிசிலையா என்னமோ தெரியல, நான் ஆல்ரெடி சொன்னல கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு, எங்களுக்கெல்லாம் வந்து 10th 12th வந்து சைனாக போடுறதுக்குலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் பழகலை. நான் என்னென்னா பேரை அப்படியே எழுதிடுவேன் தமிழில். ஸோ 10th பேரை தான் எழுதிருந்தேன், 12th பேரை தான் எழுதினேன். பட் காலேஜ் முடிச்சு வரும்போது நான் இங்கிலீஷ்லேயே சைன் போட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்கிட்ட ஓப்பனாக கொஸ்டின் கேட்டாங்க, சைன் இந்த மாதிரி மாறுது, இது பின்னாடி பிரச்சனை வரும், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் மாதிரி கொடுங்க. இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நடந்தது, இப்போ கிடையாது. இப்போ அப்ளிகேஷன் அப்போ இதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்ளிகேஷனை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டே இருக்காங்க, ஐயோ அப்ளிகேஷனை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ளிகேஷன்றது என்னென்னா, ஓகே இவனை நம்ம எக்ஸாம் எடுத்துக்கலாமா வேணாமான்னு அந்த எக்ஸாம் கண்டக்டிங் பாடி வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இப்போ நீங்கள் மேபி இதில் வந்து நீங்கள் நம்பரை மாற்றி போட்டேன், ஐயோ அப்போ நான் டிபிஹெச்சில் போய் ஜாயின் பண்ணும்போது ஏன் நம்பரை மாற்றி போட்டேன் அப்படின்னு நம்மளோட சண்டைலாம் போடவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் போகிறீங்களே, அப்போ ஒரிஜினல் பார்த்து ஒரிஜினலில் மாறி இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்பாங்க. எனக்கு நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ சைன் ஏன் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்படி பார்த்தா என்னையும் தான் கொஸ்டின் பண்ணியிருக்கணும்.
ஏன் சைன் மாதிரி இருக்குது, அப்போ நீ வந்து தியாகராஜனே இல்லை அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கும். அதெல்லாம் இல்லை, அவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கூடிய ஆள் தான். இதெல்லாம் ஹியூமன் எரர் எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு வந்து ரொம்ப பயந்துடாதீங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குனாலும் எம்ஆர்பி கிட்ட ஒரு மாதிரி கால் பண்ணி கூட அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி என்னென்னா இருக்கிற இந்த சின்ன சின்ன இதெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சரி பண்ணிக்கலாம். எப்போ மேஜராக பிரச்சனை வரும் அப்படின்னா, நான் பிசி பட் நான் எஸ்சின்னு போட்டேன், இதெல்லாம் மேஜர் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து திரும்ப உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்கல்ல, உங்களை வந்து எந்த கேட்டகரியில் போடணுன்றதே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் புரியுதுல்ல, இப்போ நீங்கள் பிசியில் இருந்து நீங்கள் எஸ்சியோட சீட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அது மேஜர் இஷ்யூ. அதுக்கு அந்த மாதிரிலாம் சரி நீங்கள் வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கலாம் இது பண்ணிட்டு இருக்கோம், அது எடுத்த உடனே தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நேரில் போய் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கு பயப்படாதீங்க. உங்ககிட்ட ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும். பட் இருந்தாலும் நான் என்னுடைய சேஃப்டிக்காக நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீ தானே அப்படி சொன்ன அப்படின்னு என்ன என் பக்கம் கொஸ்டின் ரைஸ் ஆகக்கூடாது. இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆகிற ஒரு இது இல்லையா, மேபி நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறதுனாலோ இல்லை மெயில் போகிறதுனாலோ இந்த மாதிரி சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. பெட்டர் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து திரும்ப கொடுக்குறாங்கன்னா உடனே அதை எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா போக போக வந்து எம்ஆர்பிக்கான காம்படிஷன் அதிகமாகிட்டு தான் இருக்குது. மேபி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அதில் ஒரு வேளை இப்போ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் சும்மா வீடியோ போட்டுனா கிளம்பி போயிடலாம், அங்கே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மிஸ் ஆச்சுன்னா அது உங்களுடைய மேபி பெரிய லைஃபாக கூட அது இருக்கலாம். நான் அதனால சொல்கிறேன், உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் ஒரு முறை தனியாக மெயில் போடுறதோ இல்லை எடிட்டிங் விண்டோ ஏதாவது பண்ணுவாங்களா, எடிட்டிங் ஆப்ஷன் திரும்ப கொடுப்பாங்கன்னதை நீங்கள் ஒரு முறை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை உங்களுக்கு திரும்ப எடிட்டிங் ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு அவங்க எம்ஆர்பி சைடில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனாலும் பயப்படாதீங்க. சின்ன மிஸ்டேக் வந்து பெரிய பனிஷ்மெண்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் மாதிரி, இதனால தான் இப்படி ஆகிடுச்சு, இந்த மிஸ்டேக் இப்படி இருக்குது, இது சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட ஒரு லெட்டர் வச்சு சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எனக்கு சிக்னேச்சருக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சு, நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் இதை பண்ணேன். ஸோ நான் எனக்கு வந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, அடுத்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நான் அதை படிச்சே காட்டிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனி இன்சைட்ஸ் ஆர் அட்வைஸ் ஃபார் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் திங்கிங் ஆஃப் இது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் பெருசாக தான் பேசுகிறோம். ஏன்னா இப்போ மெஜாரிட்டி உள்ளே வரவங்களில் ஒரு குரூப்பாக நீங்கள் சேர்க்கணுன்னா மேல் அண்ட் ஃபீமேலை தான் பெருசாகவே பிரிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபீமேலுக்கு வந்து அப் டு 30% 38% ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை நான் அதில் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தம்பி பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 10%லாம் கண்ணை மூட்டி எடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, மோஸ்ட்லி பேச்சுலர்ஸாக இருந்தாங்கன்னா லொக்கேஷன் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. ஃபீமேலுக்கு ஏன் நான் அப்படி சொல்லலைன்னா, மோஸ்ட்லி இப்போ முடிச்சு வெளியே வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு 24 to 25 இயர்ஸ் ஏஜ் மினிமம் சொல்கிறேன். 24 to 25 இயர்ஸ் ஏஜில் இருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேரேஜுக்கான ஒரு ப்ராப்பர் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேரேஜ் அது இதுன்னு நிறைய யோசிப்பாங்கன்றதால நான் ஒன்று அசியூம் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி எப்படி இருந்தாலும் ஃபீமேல் இருந்தாங்கன்னா வீடு பக்கத்தில் எடுத்துப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் நீங்கள் வீடு பக்கத்தில் எடுக்கணும்லாம் கிடையாது, அது உங்களை பொறுத்தது. ஓகே, நம்ம இப்படியே எடுத்துப்போமே, ஒரு ஃபீமேல் இருக்காங்க, ஃபீமேல் எம்மோ அன்மேரிட் ஃபீமேல் எம்மோ இருக்காங்க, அவங்க வந்து எம்ஆர்பி ஆஃப் பண்ண போகிறாங்க. சரி, எதையெல்லாம் வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, முதல்ல உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாரோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி உங்களுக்கு பர்சனலாக வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ ஹில் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், ஃபாக் இருக்கும். இந்த ஆஸ்மெட்டிக்ஸாக இருக்கவங்க, இல்லை அடிக்கடி வீஸ் எனக்கு வந்து சும்மாவே இப்போ தூசுப்பட்டா பனிப்பட்டா எனக்கு வீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கவங்கலாம் ஹில் ஸ்டேஷனை சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுவாக இருக்கலாம், இல்லை மேபி உங்களுக்கு எம்ஆர்பிக்கு முன்னாடியே உங்களுக்கு மேபி நிச்சயதார்த்தமோ இல்லை ஆல்ரெடி இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், மேபி நெக்ஸ்ட் இயருக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது
நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலாக ஓகே மேரேஜ்னாவே எல்லாருக்கும் தெரியும். எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் அதுக்காக வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். யூசுவலாக என்னென்னா ப்ரொபேஷனில் இருக்கவங்களுக்கு லீவ்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஏர்ன்டு லீவும் மெடிக்கல் லீவும் கிடையாது. பட் இது கேஷுவல் லீவு, காம்பன்சேட்டரி லீவு, பப்ளிக் ஹாலிடேஸ் லீவு இதெல்லாம் இருக்குது. பட் எல்லா டைமும் உங்களுக்கு அந்த லீவை கொடுத்துருவாங்கன்றது வந்து சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தமாக இருக்கலாம். உங்கள் ஹெச்ஓடி வந்து மேபி 100% ஃபில் ஆகும். ஒரு 70% தான் டாக்டர் ஷார்ட்டேஜ் ஆல்ரெடி இருக்குன்ற பட்சத்தில் உங்களை அனுப்பிவிட்டு அங்கே இன்னொரு டாக்டர் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வரும். ஸோ நினைக்கும் போதெல்லாம் லீவ் கொடுத்துக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல, 100% ஃபில் ஆன ஒரு ஹெச்ஓடி இருக்குன்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். யூசுவலாகவே கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி அங்கே பிஹெச் ரன் பண்ண ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஃபில்லே ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்ஓடியில் 4 பிளாக் இருக்குது. அதில் ஒரு பிளாக் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அது ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு எம்ஓ தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா யாரை வச்சு அவங்க அதை ஃபில் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். லீவ் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அது நீங்கள் எடுக்கிற ஹெச்ஓடியை பொறுத்து, எந்த அளவுக்கு அது ஃபில் ஆகின்றதை பொறுத்து. ஸோ இது ஒன்று இருக்குது. உங்களுக்கு மேரேஜுக்காக நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் மேபி ஓகே நான் தூரமாக கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீலகிரிஸ் இருக்குதுன்னா கூடலூர் எடுக்கிறேன். கூடலூர்லாம் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக நான் கூடலூர் தான் சரி ஓகே. கூடலூர்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து நீங்கள் கூடலூர் போகணுன்னு நினச்சாவே கிட்டத்தட்ட அதுவே 150 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் வீட்டுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கூடலூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரதுக்கே கிட்டத்தட்ட மதியம் ஆகிடும். நீங்கள் காலைல கிளம்புனீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ராவல் டைமே 2 டேஸ் ஆகிடுச்சுன்னா நடுவில் உங்கள் 1 டே தான் கிடைக்குதுன்னா வீட்டுக்கு போய் இருந்த மாதிரியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று நீங்கள் தனியாக வந்து தங்குறீங்களா, இல்லை கூட அப்பா அம்மா கூப்பிட்டு வரீங்களா? ஒருவேளை அப்பா அம்மா கூப்பிட்டு வரீங்கன்னா அப்பா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்ஸும் பார்க்கணும். ஏன்னா இந்த இடம்லாம் அன்ஈவன் டெரெயின், நைட்டில் வந்து நீங்கள் நினச்ச டைமில் போயிட முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. வீடு வந்து பட்டுன்னு வந்த உடனே கிடைக்காது. நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து 1.5 மாதத்துக்கு கூட இருந்த கோயம்பு ஒருத்தவங்க வந்து அப்போ மெட்டர்னிட்டி லீவில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட குவார்ட்டர்ஸில் நான் ஒரு 1.5 மாதம் தங்கிட்டு இருந்து அப்போ தான் நான் வீடு பார்த்து வெளியே போய் ஷிஃப்ட் ஆக வேண்டியது. ஏன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வெளியேருந்து வருவோம்ல, அவ்வளோ ஈஸியாக ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது. அது பர்டிகுலராக சொல்லணும்னா பேச்சுலர் பாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் பேச்சுலர் பாய் இல்லை, அதனால ரொம்ப அலையிற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஆனால் ஃபீமேலுக்கு அது கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் என் கூட இந்த கோயம்புலாம் போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக மற்றெல்லாமும் கிடச்சிது. பட் ஆனால் குவார்ட்டர்ஸ்க்காக எது அலையணும், இதுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே குவார்ட்டர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு பிஹெச்சி சூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா பிஹெச்லையும் குவார்ட்டர்ஸ் இருக்குமா, அதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல் எம்ஓஸ் அன்மேரிடாக இருக்கீங்க, இந்த மாதிரி எங்கே போகலாம், என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குன்னா முதல்ல உங்கள் நிலைமை எப்படின்றத நீங்கள் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணுங்கள். ஓகே நமக்கு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, நமக்கு இந்த வருஷமே வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க, அடிக்கடி வந்து நமக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறது அந்த இந்த ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு இருக்கும். மேபி நம்ம வேக்கன்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாத ஹெச்ஓடி எடுத்துட்டோம்னா நமக்கு லீவ் அந்தளவுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்களா, கேட்கும் போதெல்லாம் கொடுத்துருவாங்களோ தெரியாது. இது இந்த மாதிரி நிறைய இருக்குது. மேபி நீங்கள் இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போகிறீங்கன்னா ட்ராவல் டைம் எவ்வளோ, வீட்டுக்கு வந்து ட்ராவல் டைம் எவ்வளோ இருக்கும், அந்தளவுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கா? இப்போ இங்கெல்லாம் நான் இருக்கிற இடத்துலாம் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நான் இருக்கிற இடமே ஓரளவுக்கு வெல் கனெக்டட் தான், ஓகே தான் தோணுது. ஒரு நாளைக்கு மேபி 8 பஸ்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அடுத்த ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் மிஸ் அந்த ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்துக்கிற செயின் ஃபுல்லாகவே கட் ஆகிடும். மேபி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க 8 மணிக்கு ஏறுறேன், ஊட்டியில் 10 மணிக்கு ஏறுறேன், மேட்டுப்பாளையம்ல வந்து 11 மணிக்கு ஏறேன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா லைனாக அந்த என்டையராக ஸ்ட்ரீக் ஃபுல்லாமே மிஸ் ஆகிடும். மேபி மறுநாள் காலில் போகிற மாதிரிலாம் கூட வரும். ஸோ அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸை பார்க்கணும், போகிற இடத்தோட என்ன சொல்கிறது ஜியோகிராஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேபி அன்ஈவன் டெரெயினாக இருக்கா, அப்பா அம்மா வந்து மேபி ஆஸ்ட்ரோஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லை மேபி ஸ்பைனல் ப்ராப்ளம், அவங்களால அது மேலே ஏறி இறங்க முடியுமா, அந்த இடத்துல நமக்கு தேவையான ஃபுட்டு கரெக்டாக கிடச்சிருமா, அங்கே சேஃப்டி கரெக்டாக இருக்கா, வெதர் வந்து நமக்கு செட் ஆகுமா, நம்ம வச்சுக்கிற வெஹிக்கிளை அங்கே யூஸ் பண்ண முடியுமா. மேபி ஒரு சில கார் மட்டும் தான் ஓட்ட தெரிஞ்சு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாமல் இருக்கலாம். இங்கே நிறைய ஊட்டியில் மெஜாரிட்டி ஏரியாஸ் வந்து மேபி 4 feet to 3 feetலாம் ரோட் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்கூட்டி மட்டும் தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் நான் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் இங்கே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட முடியாது. நீங்கள் உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி இதை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஹெச்ஓடிலையும் குறைஞ்சது ஒரு ஃபீமேல் எம்ஓ இருப்பாங்க. அந்த ஃபீமேல் எம்ஓக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த ஹெச்ஓடி எப்படி அங்கே தனியாக வந்து எப்படி செட் ஆகுன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபீமேல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் நான் அவேராக கூட இல்லாமல் இருக்கலாம், அதனால சொல்கிறேன். ஸோ ஃபீமேல் எம்ஓஸ்
மேபி அன்மேரிடோ இல்லை மேரிடோ, அது உங்களோட அது அன்மேரிடோ மேரிடோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹெச்ஓடி எடுக்க போகிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளாக் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாக்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஃபீமேல் எம்ஓ இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளாக்ல கண்டிப்பாக ஃபீமேல் எம்ஓ இருப்பாங்க. அந்த ஃபீமேல் எம்ஓவோட ஃபோன் நம்பரை வாங்கி அந்த ஏரியாவை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை எடுங்க. இல்லை எனக்கு நான் எதுக்கு இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்துன்னா வீடு பக்கத்தில் எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க. பட் வீடு பக்கத்துலேயே நீங்கள் எடுக்கிறதுனாலும் மார்க் அடிப்படையில் எடுங்க. மேபி உங்கள் வீடு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து 5% மார்க்கோ இல்லை 0% மார்க்கில் பிஹெச் இருக்கலாம். இன்னொரு 5 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா 8%ஓ 9%ஓ பிஹெச் கிடைக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தாலும் மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிஹெச் மட்டும் எடுத்துக்கோங்க. இவங்க ஓகே, நான் இந்த மாதிரி யோசிக்கல, பட் இவங்க அதை கரெக்டாக கேட்டாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் ஹை மார்க்ஸ் இன் எம்ஆர்பி எக்ஸாம் வீடியோ போடுங்க. எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. இது நான் நெகட்டிவாக பேசுகிற மட்டும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எம்ஆர்பியில் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்க போகுது. எடுக்கிறதே 1100 வேகன்சிஸ்னால் இதில் பிஜிஸ் வேறு உள்ளே வந்துருவாங்க. பிஜிஸும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேறு இருக்கும். அதை நீங்கள் படிச்சு காட்டணும்ல. கிட்டத்தட்ட 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வாங்கின பிஜிஸ்லாம் கூட இருக்காங்க. ஏன்னா என்டையர் பீரியடும் வந்து கோவிட் பீரியடில் வந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொன்று பிஜிஸாக இருக்காங்கன்னா அதுவும் மெயினாக மெடிசனு, பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரி ப்ராட் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற பிஜிஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவங்க கூட நம்ம காம்பீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா தான் வளர்த்துக்கணும். ஜஸ்ட் நான் ஷார்ட்கட்டு இதை படிங்க நீங்கள் மார்க் எடுத்துடலாம், அதை படிங்க நீங்கள் மார்க் எடுத்துடலாம், இந்த கொஷினை மட்டும் போடுங்க மார்க் எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி நீட்டுக்கு என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அதை படிச்சுட்டே இருங்க. இன்னொன்று, பை சான்ஸ் எம்ஆர்பி முன்னாடியே நடந்து முன்னாடியே ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் மேபி ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே கிடைச்சலாம், ஒரு சிலர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு போகலாம், ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காமே கூட போகலாம். இந்த ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுடைய நீட் அண்ட் ஐஎன்ஏயோட ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எய்ம் பண்ணுறதே உங்களோட எய்ம் நீட் அண்ட் ஐஎன்ஏ செட்டு, நடுவில் எம்ஆர்பி வருது. எம்ஆர்பியும் நான் வந்து என்னோடய நீட் எக்ஸாம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு போய் எழுத போகிறேன். கிடைச்சா நான் எடுத்துப்பேன், கிடைக்கலனாலும் எனக்கு ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜான்வரி பிப்ரவரிக்குள்ளே இது வந்துருச்சுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீட் வந்து அஃபெக்ட் ஆகும். எனக்கு நான் 2024 பேட்சில், ஆனால் நான் எக்ஸாம் வந்து 2023. எனக்கு இது எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா நாங்கள் மார்ச் ஃபஸ்ட் வீக்கோ என்னமோ தான் நாங்கள் நீட் எழுதணும். மார்ச் எண்டிங்கில் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எம்ஆர்பி எழுதுனது வந்து நீட் எழுதி முடிச்சுட்டு தான் எம்ஆர்பி வந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் எம்ஆர்பி வரும்போது எனக்கு நீட் ரிசல்ட்டே வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக நல்ல ரேங்கே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் இந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணும். இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப எம்ஆர்பி ஃபோக்கஸ்டாக மட்டுமே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு 1000 வேக்கன்சிக்கு ஒரு 30,000 பேர் நீங்கள் காம்பீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1000 பேர் தான் எடுக்க முடியும் கவர்மெண்ட்னால். மீதி 29,000 பேர் எதர் வெயிட்டிங் லிஸ்ட்லையோ இல்லை கிடைக்காமலையோ போக தான் செய்யும். அந்த 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 என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறதில்ல. நான் எடுக்காதவங்க வந்து கீழே, எடுத்தவங்க மேலே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எக்ஸாம் டே ஃபேக்டர், அது ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. நான் பர்சனலாக நிறையவே பார்த்துருக்கேன் எக்ஸாமில் என்னென்ன நடக்கலான்றது. இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நைட்டு ஏதோ ஒரு இஷ்யூனால தூங்காமல் போனீங்கன்னா உங்கள் லைஃபே திருப்பி போகிற அளவுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், எம்ஆர்பி மட்டும் தான் என் லைஃப்னு மட்டும் யாரும் இங்கே இருக்காதீங்க. எம்ஆர்பியை தாண்டி வாழ்க்கை நிறைய இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ மேபி எம்ஆர்பி நீங்கள் ஒரு வேளை இது மிஸ் பண்ணிங்கன்னா கூட அடுத்து ஜாபு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிறேன். யூபிஎஸ்சி, சிஎம்எஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்ஐசி சொல்லலை, எல்ஐசி ரிலேட்டடில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து எடுப்பாங்க. இஎஸ்ஐ எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, ஆர்மிக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இதெல்லாமும் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபேமிலி வைஸாக இல்லை ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கிறவங்க இது மட்டும்தான் லைஃப்னு மட்டும் இருந்துடாதீங்க. அடுத்த ஃபேஸ் என்ன நடந்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போயிட்டே இருக்கணும். உங்கள் லைஃப்பில் வர்ற என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோனாக வேணால் எம்ஆர்பி இருக்கலாம். இது என் பாயிண்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப எம்ஆர்பி ஃபோக்கஸ்டாக இருந்துடாதீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இதுதான் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனு. கண்டிப்பாக 30 பேர் எழுதுகிறாங்க, 30,000 பேர் எழுதுகிறாங்கன்னா அதில் 30 பேரில் ஒருத்தனுக்கு தான் சீட்டு கிடைக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போக ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து நான் எல்லா இதையுமே சேர்த்து படிச்சிடுறேன். இன்சைட்ஸ் ஓகே. இது கடைசியாக கேட்டது அந்த அன்மேரிட் ஃபீமேலுக்கு நான் என்னென்னு சொல்லிட்டேன். என்னால் உங்களுடைய சுச்சுவேஷனை ஃபுல்லாக என்னால் அசஸ் பண்ண முடியல.
ஸோ அந்தந்த அன்மேரிட் ஃபீமேல் எம்ஓஸ் இருக்கீங்கன்னா, அந்தந்த நீங்கள் எந்த ஏரியாவை பிளான் பண்ணுறீங்க இன்னொன்று, நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் பிளான் பண்ணிட்டு எனக்கு அந்த இடம் கிடைச்சிட மட்டும் இருக்காதீங்க. எப்பவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஏரியான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டாப்பில் இருக்கீங்கன்னா மேபி அதை குறைச்சிக்கலாம், 5 ஏரியாவை குறைச்சிக்கலாம். பட் பாட்டமில் இருக்கீங்கன்னா ஒரு 10 ஏரியாவில் 10 ஃபீமேல் எம்ஓகிட்ட பேசி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஃபீமேல் மட்டும் சொல்ல, மேலுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு ஆர்பிஎஸ்கே நான் அதை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதை மேபி யாருனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ லிஸ்ட்டு போடும்போது நிறைய இடத்த பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று வேகன்சி லிஸ்ட்டு கொடுக்கல, வேகன்சி நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்குன்ற லிஸ்ட்டு கொடுக்கல. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. அது வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும், இந்த மாதிரி அடுத்தடுத்து ரொம்ப அதுக்குள்ளே எம்ஆர்பி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் பண்ணும். அது நடக்கும்போது தானாக நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கா, இதை வந்து மூடி மறைக்கலாம் முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கான நாலேஜ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ரீச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போவே எம்ஆர்பிக்கான குரூப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிப்பாங்க. டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் யாராவது இல்லைன்னா, அது ஏதாவது இருக்கான்னா மட்டும் கேட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ஆர்பி ரிலேட்டட் எல்லா அப்டேட்ஸும் அதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூனியர் ஃப்ரம் எம்எம்சி. ஓகே, ஜூனியர் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹை மார்க் எடுக்க ஸ்ட்ராட்டஜிஸ்க்குன்னு தனியாக வீடியோஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி படித்தது இருக்குன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்குள்ள ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஆஃப்டர் பிஜி இப்போ எனிவே மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதலாமா, இல்லை கவர்மெண்ட் சர்வீஸில் இப்போ பண்ணி சீனியாரிட்டிக்கு வெயிட் பண்ணணுமா? இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இதில் இப்போ பிஜிஸ் அண்ட் கரண்ட் இயர் பிஜி, போஸ்ட் பிஜி, போஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் டிபிஹெச்சில் தான் போடுவாங்க, பிஹெச்சி சைடில் தான் போடுவாங்க. ஜிஹெச் சைட்லேயோ, ஜிஹெச் மீன்ஸ் தாலுக் ஹாஸ்பிட்டலையோ, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலையோ, மெடிக்கல் காலேஜ்லையோ சத்தியமாக உங்களை போட மாட்டாங்க. மேபி 1 இயர் முடித்ததுக்கு அப்புறம் யூஸ்வலாக ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை இன்டர் டைரக்டட் கவுன்சிலிங் வரும். அந்த 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் இன்டர் டைரக்டட் கவுன்சிலிங் வரும்போது அதுலேயும் சீனியாரிட்டிலாம் பார்ப்பாங்க. மேபி இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ போஸ்ட் பிஜி முடிச்சுட்டு இப்போ வர்றாங்கனாலும் அதே மாதிரி சர்வீஸ் பேஜும் இயர் ஆன் இயர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ 1 இயர் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இப்போ நான் 1 இயர் முடிச்சிட்டேன், நான் சீனியர் எனக்கு முன்னாடி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சர்வீஸில் வர்றவங்க தான் உங்களுக்கு வந்து சீனியர் கணக்கில் வருவாங்க. ஸோ அதை பொறுத்து ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் முடித்த பிஜி கோர்ஸோட என்ன சொல்ல டிமாண்டை பொறுத்து ஜிஹெச்சில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேபி இப்போது என்னுடைய ஜிஹெச்லலாம் ரேடியலிஸ்ட்டே கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேடியாலஜிக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜிஹெச் பக்கம் மாற்றி விட்ருவாங்க. ஆனால் எடுத்த உடனே டிஎம்இ கிடைக்குமானா அதுவும் டவுட் தான். ஸோ அதை பொறுத்து உங்களுடைய சீனியாரிட்டி ப்ளஸ் நீங்கள் எடுத்த கோர்ஸோட டிமாண்டு இதை பொறுத்து தான் வந்து நீங்கள் ஜிஹெச் போகிறீங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, இல்லை டிஎம்இக்கு போகிறீங்களான்றது இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டிஎம்இ எதிர்பார்க்காதீங்க. நான் இன்ஃபேக்ட் நான் இப்போ 2 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிட்டேன். நானே முடிச்சுட்டு வரும்போது டிஎம்இ சுத்தமாக இருக்கான்னு நினைக்கிறேன். மேபி நானே ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஎம்இ எனக்கு ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கவங்க வந்து ரிட்டையர் ஆகிறதோ இல்லை மேபி வேறு ஏதாவதுக்கு மாறி போகிறதோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வேகன்சிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக டிஎம்இ கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டே உள்ளே வாங்க. டிஎம்இக்காக தான் நான் உள்ளே வரேன்னா உடனே கண்டிப்பாக டிஎம்இ கிடைக்காது. நீங்கள் மேபி எனக்கே இப்போ நீங்கள் பிஜிஸ் முடிச்சு நீங்கள் வரீங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிஎம்இக்கு எலிஜிபிள் ஆகும்போது நானே ஆக்சுவலாக டிஎம்இக்கு எலிஜிபிளாக இருப்பேன். ஏன்னா நான் 3 வருஷம் இப்போ நெக்ஸ்ட் இயர் நான் எக்ஸாம் முடிக்கிறேன்னா 3 வருஷம் நான் முடிச்சுட்டே நான் வந்திருப்பேன். அப்போ உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணாலும் நான் தான் உங்களுக்கு சீனியராக இருப்பேன். நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் பிஜி முடித்தவங்க தான், ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா கையில் இருக்குதான். பட் சர்வீஸ் சீனியாரிட்டி படி பார்த்தா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எம்எம்சியில் ரேடியாலஜி முடிச்சுட்டே இப்போ யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர் 2025 முடிச்சுட்டு வெளில வந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எக்ஸாம் எழுதி 2026 தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா அது 2026 நோட்டிஃபிகேஷன் தான். நான் வந்து 2026 உள்ளே போயிடுவேன். பட் அந்த 3 வருஷமாக அவரால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜிஹெச்சுக்கும் போக முடியல, டிஎம்இக்கும் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வெளில வரேன். நான் வெளில வரும்போது ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க தானே உங்களுக்கு முன்னாடி பிஜி முடித்தாங்க, அவங்கள உள்ள விடுவாங்கன்னா விட மாட்டாங்க. ரீசன் என்ன, நான் சர்வீஸ் சீனியர் ப்ளஸ் நாங்கள் 2 பேரும் சேம் குவாலிஃபிகேஷன் ரேடியாலஜி தான் முடிச்சிருக்கோம். ஸோ என்னையும் தான் யூஸ்வலாக உள்ள விட பார்ப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ண தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், எடுத்த உடனே நான் வந்து ஜிஹெச்சுக்கு தான் போவேன், இதுக்கு தான் போவேன்னா நீங்கள் அந்த தாட்டோட மட்டும் உள்ளே வந்துடாதீங்க. அடுத்து இது ஒன்று கேட்டாங்க, இப்போ நான் பிஜி முடிச்சுட்டா வெளியே போயிடலாமா, அவ்வளோதானே, என்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சர்வீஸ் கோட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள பிஜி எடுத்துட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் உள்ளே தான் இருந்தாகணும். இல்லையே அப்படிலாம் இல்லையே, ஒரு சிலர்லாம் ஏமாற்றி ஓடிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்போனாலும் உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் கிட்ட லாக் ஆகிடும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் திரும்ப வாங்கணுன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு வேலையே வேணாம் நீங்கள் எழுதி கொடுத்தாலும் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலைன்னு எழுதி கொடுக்குறாங்கன்னா முதல்ல அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மனசு இருப்பாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இவங்க மேபி நம்மக்கிட்ட ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கியிருக்காங்களா,
இவங்க பேரில் ஏதாவது மணி வந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராமல் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் சும்மா சின்னதாக சொல்லி முடிச்சிட்டேன். அப்படி செக் பண்ணும்போது அந்த பாண்டு கைக்கு மாட்டோம். அந்த பாண்டு கைக்கு மாட்டும்போது உங்களை திரும்ப கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி நீ ஒரு 40 lakhs நீ பாண்டுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்க, இதை மட்டும் கொடுத்துட்டு உன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. ஸோ வெளியே போயிடலான்ற நினைப்போட, ஐ மீன் நீங்கள் பிசிடி எடுக்காமல் 2 years கழிச்சு நான் வெளில போயிடுறேன்னா அது ஓகே, அதை விட்டுருவாங்க. நான் இப்போ எம்பிபிஎஸ் தான், அசிஸ்டன்ட் சர்ஜனாக 2 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், நான் வெளியே போகணும், எனக்கு வேலை வேணாம் அப்படின்னா அதுக்கு மோஸ்ட்லி உங்களை ரொம்பலாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக பாண்டு ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சிட்டிங்க, நீங்கள் அது உங்களுடைய சொந்த விருப்பத்தில் நீங்கள் வெளியே போகிறது பிரச்சனை கிடையாது. இல்லை மேபி 2 yearsக்கு உள்ளே கூட நீங்கள் எந்த ஒரு பாண்டும் நீங்கள் ஐ மீன் இது ரிலேட்டடாக வந்து இந்த பிஜி ரிலேட்டடாக வந்து எந்த பாண்டும் சைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது உங்களுடைய சொந்த விருப்பத்தில் போது அது பிரச்சனை கிடையாது. பட் கவர்மெண்ட்டோட ஒரு சலுகையை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் எனக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போய் வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அப்படி உங்களை பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கனவோட யாரும் உள்ளே வந்துடாதீங்க. அடுத்து வேறு ஏதோ ஒன்று கேட்டாங்களே. இப்போ என்ன வச்சு சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து 2 years நான் ப்ரொபேஷன் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு வந்து 2026 வந்து நான் நீட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து அந்த 3 வருஷம் நான் படிக்கிறேன்ல, அந்த 3 வருஷமே வந்து சர்வீஸ் கவுண்ட்டு தான். அது வந்து அந்த 3 வருஷம் நான் என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ற கணக்கெலாம் கேட்டாங்க. அப்படி வேலையை விட்டுலாம் யாரும் தூக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த 3 வருஷம் படிக்கிறீங்களா, அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு பேசிக் பேவோட இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், டிஎன்எஸ் அலைவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அதர் அலைவன்சஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அதர் காம்பன்சேட்டிவ் அலைவன்ஸு, ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்டல் அலைவன்ஸு, ரூரல் அலைவன்ஸு, இந்த மாதிரி ஒரு 10,000 15,000 அதை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரூரல் ஏரியாவிலே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அலவன்ஸ் எதுவுமே கிடையாது. மெடிக்கல் காலேஜுக்கு போகும்போது பேசிக் பே ப்ளஸ் டிஎம் மட்டும்தான் வரும். அந்த 3 years முடித்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலோவன்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் பிஜி அலோவன்சஸ் இருக்குது, டிகிரி அலோவன்சஸ் சம்திங் அதெல்லாம் இருக்குது. சேலரி கொஞ்சம் ஹைக் ஆகிட்டு போகும். அது நான் அது ரொம்ப தேவையில்லை. பட் அந்த 3 வருஷம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் தான் இருக்கீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கிற உங்களுடைய ஸ்டேஷன் மட்டும் மாறிங்க. பிஹெச்லேருந்து நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து நீங்கள் ஸ்டேஷன் மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்து அதை முடித்து உடனே என்னை வந்து இதில் போடுவாங்கன்னா, நான் எனக்கே சொல்கிறேன், என்னையே மெடிக்கல் காலேஜில் சத்தியமாக போட மாட்டாங்க. ஏன்னா நான் வரும்போது அவ்வளோ வேகன்சிலாம் கிடையாது மெடிக்கல் காலேஜில். அந்த நினைப்போடையும் இந்த சர்வீஸ்குள்ளேயே வந்தால் நான் எடுத்தோடனே மெடிக்கல் காலேஜ் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அங்கேயும் சீனியாரிட்டி தான் பார்ப்பாங்க. சீனியாரிட்டி அண்ட் உங்களுக்கு கோர்ஸோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இன்னொன்று, உங்களுக்கு நீங்கள் இந்த 2 years முதல்ல பண்ணீங்களா அதுவே போதுமானது. ப்ளஸ் நீங்கள் 3 years வந்து நீங்கள் இது பண்ணீங்க. ஸோ டோட்டலாக 5 years வந்துருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகணுன்னா கூட நீங்கள் அப்படியே 0ல் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ மீன் பிஜி முடிச்சு உடனே போட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு இன்னும் வித்தியாசம் சொல்லணும்னா, ஒருத்தர் நான் சர்வீஸில் இருக்கான்னா 3 வருஷம் பிஜி முடிச்சுட்டு 2 வருஷம் பாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போவான். நம்ம 2 வருஷம் டியூட்டி பார்த்துட்டு 3 வருஷம் பிஜி அப்படி 0லேயே 3 வருஷத்துக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போயிட்டு இருப்போம். ஸோ மோர் ஆர் லெஸ் எம்ஆர்பி வருஷம் கரெக்டாக நடத்திட்டே வந்தாங்கன்னா அதுக்கும் இதுக்கு வந்து இயர் வைஸாக வந்து பெரிய கேப் வரும். அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளான் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கும் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 50% சீட்ஸ் வந்து 50% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு தான் வந்துட்டுருக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை சொல்லியாச்சு. பை சான்ஸ் நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிங்கன்னா டிஎம்இக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். கண்டிப்பாக போட்டுருவாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். டிஎம்இக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேபி எம்டி மெடிசன் முடித்தவங்களையும் எம்டி நெஃப்ராலஜி முடிச்சவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா எம்டி நெஃப்ராலஜியோட கோர்ஸ் பிஜி ஐ மீன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து சீக்கிரமாக மெடிக்கல் காலேஜில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அப்புறம் சார், யூ லுக் லைக் டாக்டர் ஜெகன் பாபு. அவர் சீனியர் போல், யாருன்னு எனக்கு தெரியல. நியூமட்டாலஜி பண்ணிகிட்ருக்காரு, ஆல் இண்டியா ரேங்க்கு ஏஎன்ஏஎஸ்எஸ்ல எடுத்துருக்கேன் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தார். ஓகே, அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு வேணாம். ப்ராப்பராக எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த படிக்கிறது தான் பாட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு என்னைய பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்கோ நான் இங்கே வரல. அவங்கவுங்க படித்தா மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிலருக்கு வந்து எம்ஆர்பி ஸ்பெசிஃபிக்காக மேபி பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து முன்னாடியே நீட்டுக்கு மட்டுமே 3 பிளாட்ஃபார்ம் 4 பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் போட்டாலும் அல்டிமேட்டாக நீங்கள் உட்காந்து படிக்கலைன்னா சீட்டு கிடைக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போடலன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்காது. பிளாட்ஃபார்ம் டசன்ட் மேட்டர் அன்லஸ் யூ யூஸ் இட், அவ்வளோதான். அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஆக்சுவலாக ஏஜ் எலிஜிபிலிட்டியை நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் ஹை மார்க்ஸ் இன் எம்ஆர்பி எக்ஸாம் வீடியோ போடுங்க. இல்லை, எல்லாருமே அதான் கேட்டிருக்காங்க.
இதை படித்தா நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்துருவீங்க, இந்த பிளாட்ஃபார்மில் படித்தா மார்க் அதிகமாக எடுத்துருவீங்கன்னு சத்தியமாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லா பிளாட்ஃபார்மும் சேம் தான். நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. அடுத்து வாட் இஃப் யூ வாண்ட் டு ரிலீவ் ஆஃப்டர் ஜாயினிங் இன் சர்வீஸ். கண்டிப்பாக சர்வீஸ்குள்ளே வந்துட்டு பிசிடி எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போகலாம். அதுக்குமே கூட ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது சர்வீஸ் கணக்கு வச்சு ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்களா, இல்லை கவர்மெண்ட்டோட ஃபண்டு ஏதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட்டோட சலுகைகள் வேறு எங்கேயாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அசஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மந்த்ஸ் எடுக்கும். அந்த மந்த்ஸ் எடுத்து தான் விடுவாங்க. பட் ஒன்ஸ் பிஜி எடுத்துட்டிங்கன்னாவே சர்வீஸ் கோட்டாவில் நீங்கள் லைஃப் லாங் வந்து பாண்டுக்குள்ளே வந்துடுவீங்க. பட் சர்வீஸ் கோட்டாலாம் எடுக்கலை, மேபி நான் இப்போ என்ன சொல்கிறது, நான் நீட்டில் ஆல் இண்டியா ரேங்க்லேயே வந்து நான் ரேங்க் 1 எடுத்துட்டேன், அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து நான் பிஜி எடுக்கிறேன்னா அவங்களுக்கு இதில் எக்ஸம்ஷன் வரும். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டோட சலுகையை யூஸ் பண்ணி பிஜி எடுக்கல ஒன்று. அடுத்து அவங்க அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு சர்வீஸே கவுண்ட் வராது. அந்த 3 வருஷம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சர்வீஸ் கவுண்ட் வராது. நீங்கள் தமிழ்நாடு கோட்டாவில் எடுத்த மாதிரி தான் சர்வீஸ் கவுண்ட் வரும். ப்ளஸ் அவங்களுக்கு சேலரி கம்மியாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த பிஜி படிக்கிறாங்க. அவங்களுக்கு பாண்டு வராது. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் வந்தீங்கன்னா என்ன ட்ராபேக்ன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த 3 வருஷம் உங்களுக்கு சீனியாரிட்டி கட் ஆகுது இல்லை. ஸோ சேம் பேஜ் தியாகராஜன் 1 தியாகராஜன் 2 இருக்காங்கன்னா, தியாகராஜன் 1 வந்து சர்வீஸ்லேயே சர்வீஸ் கோட்டாவில் எடுத்துட்டான், எம்எம்சியில் ரேட்டேஜ் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். தியாகராஜன் 2 வந்து இல்லை நான் ரேங்க் 1 எடுத்துட்டேன், நான் நான் சர்வீஸில் எடுத்துக்கிறேன்னு, நான் சர்வீஸ் மீன்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எனக்கு 3 வருஷத்துக்கு சேலரி 70 to 80 வரும்னு வச்சுக்கோங்களேன். தியாகராஜன் 2க்கு 50 to 60 தான் வரும். எனக்கு பாண்ட் இருக்கும், தியாகராஜன் 2க்கு பாண்ட் இருக்காது. அந்த 3 வருஷம் முடியும் போது நான் 5 இயர்ஸ் சர்வீஸாக இருப்பேன், அவன் 2 இயர்ஸ் சர்வீஸாக இருப்பாங்க. ஸோ எனக்கு எல்லாமே அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் நான் ப்ரொமோஷன்ஸுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே 3 வருஷம் ப்ரையராக கிடச்சிரும். தியாகராஜன் 2க்கு வந்து அது 3 வருஷம் லேட்டாக தான் கிடைக்கும். ஈவன் நாங்கள் 2 பேரும் சேம் இயரில் நாங்கள் எம்ஆர்பிக்குள்ளே வந்திருந்தாலும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பாண்டே வேணாம், எனக்கு வந்து பாண்டு இல்லாமல் தான் எனக்கு பிஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா படிங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்து இதை சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே வந்து சர்வீஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் பிஜி எடுக்க முடியுமா, தமிழ்நாடு கோட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக இன்னும் ஒரு சிலது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிஜி சண்டிகர் இங்கே இருக்க வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்தியாவில் ரேங்க் 2 எய்ம்ஸ் டெல்லிக்கு அடுத்து. பட் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எய்ம்ஸ் டெல்லி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிளரிக்கல் ஏரியா மாதிரி போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் ஃபோக்கஸ்ட், ரிசர்ச் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி, பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. பட் பிஜி சண்டிகர் அப்படி கிடையாது. அது எத்தனை பேஷண்ட் வந்தாலும் உள்ளே எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பேஷண்ட் இன்ட்ராக்ஷனும் நிறைய இருக்கும், ப்ளஸ் ரிசர்ச்சும் நல்லா இருக்கும். ஸோ அந்த பிஜி சண்டிகரில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோட்டா கொடுத்துருக்காங்க, ரூரல் சர்வீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூரல் சர்வீஸ் கோட்டா. யாராவது நீங்கள் சென்னையில் அர்பனில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு எனக்கு அது கோட்டா கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காது. ரூரல் சர்வீஸ் கோட்டா. ரூரல் ஏரியாவில் மினிமம் 2 இயர் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி சண்டிகர் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் போகிறோன்னு நினைக்கிறவங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நிறைய எய்ம்ஸில் ஸ்பான்சர்டு சீட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்பான்சர் சீட்ஸ்னால் முதல்ல என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ரூரல் சர்வீஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குங்களே, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு இருக்கிற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக எய்ம்ஸில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி என்னுடைய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற தியாகராஜனுக்கு எய்ம்ஸ் ஜோத்பூரில் நியூரோ சர்ஜரி சொல்லி மட்டும் நீங்கள் கொடுங்க, அதுக்கான சேலரி முதற்கொண்டு மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன். அந்த 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் ₹1 செலவு பண்ண வேணாம், அவனை படிக்க வச்சு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்கன்றது தான் ஸ்பான்சர்டு சீட்ஸு. இந்த ஸ்பான்சர் சீட்ஸு மெஜாரிட்டி எய்ம்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்துட்டேன், நிறைய எய்ம்ஸில் வந்து அது கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த ஸ்பான்சர் சீட் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றது கவர்மெண்ட் கையில் இருக்குது. நம்ம அதை பற்றி முடிவு பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் நார்த் சைடில் இருக்கிற மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ் வந்து இது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களால புதுசாக வந்து சீட்ஸ் கிரியேட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சீட்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் நல்லா வச்சுட்ருக்காங்க. தமிழ்நாடுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரல. ஏன்னா நம்ம மோர் தென் எனஃப் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிஜி சீட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி ஸ்பான்சர் சீட்ஸில் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளில போனான்னு எனக்கு தெரியல. பட் பிஜி சண்டிகரில் ரூரல் சர்வீஸ் கோட்டா இருக்குது. மினிமம் 2 இயர்ஸ் ரூரல் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பான்சர்ட் சீட்ஸுக்கு வந்து அது அந்தந்த இது வச்சு அது ஏதோ மினிமம் 3 இயர் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜி எடுக்க முடியும்னு கிடையாது. நீங்கள் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லேயும் பிஜி எடுக்க முடியும். மெயினாக பிஜி சண்டிகரில் கண்டிப்பாக எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் மேபி இப்போ நீங்கள் ஒரு ஓபிசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிசியில் பிஜி சண்டிகரில் வந்து மே 2023 அரௌண்ட் ஒரு 230-240 வந்து முடிஞ்சிருச்சு. பட் அதே டைமில் நான் அங்கேருந்து சொல்லக்கூடாதோ
அதே டைமில் வந்து அரௌண்ட் ஒரு 2000 3000 ரேங்க்கில் இருந்த ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர், அதே ஓபிசி 2000 to 3000 ரேங்க்கில் இருந்த ஒரு நார்த் இந்தியன் ரூரல் சர்வீஸ் கோட்டாவில் அதை எடுத்துகிட்டு அங்கே உள்ளே வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இது டவுட்டே கிடையாது. ஸோ ரூரல் சர்வீஸ் கோட்டா பிஜிஐ சண்டிகரில் இருக்குது. ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் எய்ம் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக எய்ம் பண்ணுறீங்க, எனக்கு கிடைக்கல, பட் நான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் படிப்பேன்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சரி ஓகே, நான் என்னை எடுத்த உடனே ஜிஹெச்சில் போடணும் இல்லை மெடிக்கல் காலேஜில் போடணும், அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னே இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து அப்படி ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துறதே இல்லை. அதாவது அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்கு அந்தந்த ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் வச்சு எடுத்துக்கிற மாதிரி இது இருந்துச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளே வரணும்னா எம்ஆர்பி மட்டும்தான் ஒரே பேத். எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் மட்டும்தான் ஒரே பேத்தாக இருக்குது. எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் வழியாக நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா கண்டிப்பாக பிஹெச் சைடில் வந்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போகிறது வந்து சீனியாரிட்டி அதை பொறுத்து அப்படி இருக்குது. அடுத்து வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட். இதை தான் என் ஃப்ரெண்டு இது சொன்னேன். இது வந்து தமிழ் கோர்ஸ்னு யாராவது ஒருத்தங்க ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்காங்க. ஐ எம் பாண்டிச்சேரி ரெசிடென்ட். ஐ எம் எலிஜிபிள் ஃபார் எம்ஆர்பிஎஸ். ஐ கம்ப்ளீட் மை எம்பிபிஎஸ் டிகிரி இன் பாண்டிச்சேரி அண்ட் ரெஜிஸ்டர்ட் இன் டிஎன்எம்சி. இப்படி இருக்குல்ல, இந்த பாண்டிச்சேரிக்கு மட்டும், நான் அதர் ஸ்டேட்ஸை விட்டுருங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அதெல்லாம் விட்டுருங்க, பாண்டிச்சேரிக்கு மட்டும் ஆக்சுவலாக உள்ள எலிஜிபிலிட்டி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என் ஃப்ரெண்டு சிலம்பரசன் சொன்னான்னு சொல்லியிருந்தால. இப்போ ஆக்சுவலாக கொல்லிஹில்ஸில் ஆர்பிஎஸ்கே மேல் டீமில் வந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேணா சொல்கிறேன். அவன் தான் வந்து எனக்கு இது அவன் வந்து முன்னாடி போன வருஷம் வந்து மயிலாடுதுறை ஹெச்ஓடியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்கே கூட இருந்த ஒரு எம்ஓ வந்து ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டார் போல். பட்டு பாண்டிச்சேரி ரெசிடெண்ட்டாக இருந்து நீங்கள் பிஜி டிகிரி எடுக்கணும்னா 5 இயர்ஸ் சர்வீஸில் இருக்கணும் போல். அதாவது தமிழ்நாடு ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேயே நீங்கள் பிஜி எடுத்துகிட்டு போயிடலாமா. பட் பாண்டிச்சேரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் தான், மினிமம் 5 இயர்ஸ் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் பிஜி சீட் கிடைக்கும் போல். நான் சிலம்பரசனோட இன்ஸ்டாகிராம் ஐடி சிலம்பரசன் நாச்சிமுத்து, அவங்க அப்பா பேர் நாச்சிமுத்து, சிலம்பரசன் ஸ்பேஸ் நாச்சிமுத்து. அதில் சிலம்பரசன் பி கிடையாது, சிலம்பரசன் பி வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு முறை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அவனுடைய கோஎம்ஓ தான். நான் அவங்க கோஎம்ஓ டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கலை. அவங்க அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக அவர் கேட்காம நான் எதுவும் இதில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவும் செய்யலை. ஸோ சிலம்பரசனுக்கு இவங்க ஒரு பேர் தமிழ் கோர்ஸ்னு இருக்காது, யாருன்னு எனக்கு தெரியல, பேர் எதுவும் வரல. ஸோ அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிலம்பரசன் பார்த்தான்னா ரிப்ளை பண்ணுவான். அவங்ககிட்ட நம்பர் வாங்கி நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் இருக்கான்னு எனக்கு தெரியல, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பட் ஒருத்தங்க வந்திருக்காங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. ஐ மீன் மயிலாடுதுறை அந்த பெல்ட் சுற்றி இருக்குல்ல, அங்கெல்லாம் மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் இருக்கவங்க வந்து எடுக்கிறாங்க போல். பாண்டிச்சேரியில் ஏதோ 2-3 மெடிக்கல் காலேஜ் இருக்கும் போல், அங்கே படித்தவங்களாம் எடுக்கிறாங்க போல். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். சார் ஆர் யூ ட்ரையிங் ஃபார் பிஜி சண்டிகர்? நான் இப்போதைக்கு இதுதான் அதுதான் அப்படின்னு எதுவும் நான் பிளான் பண்ணல. ஆல்ரெடி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வந்து வீணாக போயிடுச்சு. அது நான் எக்ஸாம் முடிச்சு அது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் அதை பற்றி பெருசாக பேசணும். இப்போ அதை பேசுனா சீனா போடுறான் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். அப்படிலாம் இல்லை. நான் எக்ஸாம் முதல்ல முடிக்கிறேன். அந்த 1.5 இயர்ஸ் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத மட்டும் நான் தனியாக வேணால் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். பட் அதை பற்றி நான் இப்போதைக்கு பெருசாக பேச விரும்பலை. பட்டு பிஜி சண்டிகர் கிடைச்சா எடுப்பியா அப்படின்னா, முதல் விஷயம், நான் அடுத்த வருஷம் நான் ரேங்க் 1 எடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் டிபிஹெச்சில் திரும்ப உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்குறவங்க நிறைய பேர் எந்த பைத்தியக்காரனா இப்படி பண்ணுவாடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அதான் சொன்னேனே, இப்போ ப்ரீவியஸாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி திரும்ப டிபிஹெச்சில் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொன்று, நான் இருந்த ஒரு ஸ்டேஷனில் சொல்கிறேன், ஒரு மாதிரி ஜஸ்ட் எம்பிபிஎஸ்ஸாகவே இருந்தாலும் ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருக்கும்ல, ஓகேடா இதை நம்ம எடுத்ததுக்கு நம்ம ஒரு ஒர்த்தான ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு இருந்த ஸ்டேஷனில் ரொம்ப ரொம்ப கிடச்சிது. அந்த ஒர்க்கு திரும்ப அந்த ஸ்டேஷனை எனக்கு கொடுங்கன்னா நான் பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். பட் அது ரிலேட்டடான ஒர்க் வந்து எனக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி திரும்ப நான் அடுத்த வருஷம் நான் ரேங்க் 1 எடுத்து, தமிழ்நாடு ரேங்க் 1 வந்துருச்சு, எனக்கு எம்எம்சிலே ரேடியாலஜியே கிடைக்குதுனாலும் திரும்ப உட்காந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் நம்ம டிபிஹெச்சில் திரும்ப உட்காந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நான் எதையும் பிளான் பண்ணல, நான் இங்கே தான் போக போகிறேன், அங்கே தான் போக போகிறேன்னு. பட் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆசை என்னென்னா, ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா இன்னும் வருஷம் கண்டினியூ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. உண்மை தான். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து 2500 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் காம்படிஷன் அதிகமாக தான் ஆகும். நான் காம்படிஷன் பார்த்து பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்கிட்ட. அந்தளவுக்கு எனக்கு பயமும் கிடையாது. ஐயோ வந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு 4 வருஷம் லாக் ஆகிடுவோம், 5 வருஷம் லாக் ஆகிடுவோன்னு. இப்போதைக்கு நான் இந்த காலேஜில் இந்த சீட் எடுக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது. எனக்கு இன்றைக்கி டேட்டுக்கு என்னென்னா, நான் படிக்கணும்.
இந்த ஃபோன் யூசேஜை குறைச்சிட்டு படிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். கேன் டிஎன் சர்வீஸ் டாக்டர்ஸ் ரைட் டூ ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன் அவுட் சைட் இன் டிஎன் லைக் இனிசெட்? அதனால் அதுக்கான ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் இனிசெட்லாம் எழுதலாம் 2 இயர்ஸ் கழிச்சு. இனிசெட்டில் சீட் கிடைச்சா எடுத்துகிட்டு போகலாம். இன்ஃபேக்ட் பிஜியில் வந்து சர்வீஸ் ரூரல் சர்வீஸ் கோட்டாவே இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரூரல் சர்வீஸ் கோட்டா. அர்பனில் எங்கே அர்பன் மீன்ஸ் சென்னை மாதிரி கார்ப்பரேஷன் மாதிரி அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு எனக்கு அது கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரூரலில் வேலை செஞ்சுருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன்ல, நான் இப்போ ஹில்லில் வேலை செஞ்சுட்ருக்கேன், ரொம்ப இன்டீரியர், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைலமாவான ஒரு இடத்த எடுத்துகிட்டு எனக்கு அது கிடைச்சிருமான்லாம் கேட்டுறாதீங்க. அடுத்து வந்து சார் இப்போ 2 இயர்ஸ் பிஹெச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு த்ரூ சர்வீஸ் இல்லை, நான் சர்வீஸ் கோட்டா பண்ணால் 2 இயர்ஸ்லேயே பாண்டு முடிஞ்சுமா கேட்டிருக்காங்க. கிடையாது, கண்டிப்பாக இதுதான் இருக்கு. அப்புறம் இது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எம்டிஎம்எஸ் முடிச்சுட்டு இந்த வருஷம் யாராவது இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் இதை சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் பாண்ட் இருக்குது, கரெக்ட் தானே? ஸோ அந்த 2 இயர்ஸ் பாண்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே தான் போக போகிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எம்ஆர்பி எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தனியாக 2 இயர்ஸ் பாண்டு பார்க்க வேண்டியதில்லை. இந்த எம்ஆர்பியில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஜான்வரியில் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதி உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பிப்ரவரி அப்படி ஆகிடுனா கூட இப்போதைக்கு பாண்டுக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அந்த 2 இயர்ஸ் அந்த எக்ஸாம் முடிச்சு வருதுல்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அங்கேருந்தே நீங்கள் உங்கள் டிஎம்இக்கிட்டே வேணுமோ சம்திங் பேசி உங்கள் சர்டிஃபிகேட் எங்கே லாக் ஆகிருக்கோ அவங்ககிட்ட பேசி நான் எம்ஆர்பியில் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்டரை வச்சு டிபிஹெச்சில் போய் பார்க்கணும். மாற்றிட்டிங்கன்னா அந்த 2 இயர் பாண்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் சர்வீஸ் ஆகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 2 இயர்ஸ் தனியாக பாண்டாக பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் 2 இயர்ஸ் கழிச்சு எம்ஆர்பி கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா அந்த முன்னாடி பார்த்த 2 இயர்ஸ் பாண்ட் பீரியட் வேஸ்ட்டு. உங்களுக்கு அது சர்வீஸில் வந்து ஆட் ஆகாது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் அந்த 2 இயர்ஸ் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் அதை எம்ஆர்பி நீங்கள் கிளியர் பண்ணி அந்த 2 இயர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா மேபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் எம்டி அண்ட் எம்எஸ் முடித்த பிஜிஸ் யாராவது இருக்கீங்கன்னா எம்ஆர்பி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னா இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பாண்ட் பீரியடு உங்களுக்கு சர்வீஸ் பீரியடாக மாறிடும். அதை பார்த்துக்கோங்க, கன்வெர்ட் ஆகிக்கும். இது எனக்கு 100% தெரியும். எம்ஆர்பி மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 இயர் பாண்டுன்றதே உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் பீரியடே சர்வீஸ் பீரியடுக்குள்ளே வந்துடும். ஓகே, அடுத்து தமிழ் வீடியோஸ்க்கு ஏதாவது வீடியோஸ் சொல்லுங்கள். நான் முன்னாடியே நான் காட்டிட்டேன், எப்படி நான் பார்த்துக்கோங்க. கேன் எனிஒன் ஹூ ஹஸ் டன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நான் சர்வீஸ் ஜாயின் கவர்மெண்ட்ஸ்? யாருனாலும் இது வந்து உள்ளே வரலாம். பட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியே முடிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு பிஹெச்சில் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அடுத்து வந்து வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் போஸ்டிங் இந்த சேம் கோர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், எடுத்த உடனே உங்களுடைய சேம் கோர்ஸில் சேம் ஸ்பெஷலைசேஷனே போட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கார்டியாலஜி முடிச்சு நீங்கள் உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி 1 இயர் கழிச்சு இன்டர்டைரக்டர் வந்தாலும் மோஸ்ட் ப்ராப்ளி ஜிஹெச்சில் தான் போடுவாங்க. அங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காது. நீங்கள் இருக்கிறாங்க மேபி ஒரு 15 டாக்டர்லேருந்து 20 டாக்டர் இருக்காங்கன்னா 20 டாக்டரில் நீங்கள் ஒரு டாக்டர் ஷிஃப்ட்டு தான் பார்ப்பீங்க. கார்டியாலஜி ஸ்பெசிஃபிக்காக மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, நீங்கள் உங்கள் ஷிஃப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கார்டியாலஜி வருதுன்னா ஓகே, இல்லை உங்களுடைய சிஎம்ஓ இல்லை தனி கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓகே. பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டாக வேணும், ப்ராப்பராக வேணும்னா எனக்கு தெரிஞ்சு மேபி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கலாம். பட் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்கும். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் போவீங்கன்னா நான் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். அதை பார்த்துக்கோங்க. விச் பிளாட்ஃபார்ம் இஸ் பெஸ்ட் ஃபார் எம்ஆர்பி ஏடிஆர் ப்ளஸஸ்? ஓகே, இல்லை நான் எந்த ஒரு தனி பிளாட்ஃபார்மையும் நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே வரல. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நீட்டுக்கோ ஐஎன்ஐ செட்டுக்கோ ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ஆல்ரெடி பாதிக்கு மேலே தாண்டி போயிட்டீங்கன்னா அதையே படிங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வேணும்னா ஏதாவது ஆல்ரெடி படித்தவங்ககிட்ட, நான் அந்த மாதிரி எம்ஆர்பி ஸ்பெசிஃபிக்கான எந்த பிளாட்ஃபார்மையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டென்டேட்டிவ் டேட் ஃபார் நீட் பிஜி 2026 எக்ஸாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மார்ச்லேயே வரணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ரொம்ப இழுத்தாலும் ஜூன் வரைக்கும் தான் போகுன்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து ப்ரோ தமிழ் எப்படி படிச்சிங்க? சஜஸ்ட் சம் யூடியூப் சேனல்ஸ். நான் யூடியூப் சேனல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து கேன் பிஜி ரெசிடென்ட்ஸ் அப்ளை ஃபார் இட்? டூ தே அலோ டு ஜாயின் சர்வீஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? ஆமாம், பிஜி ரெசிடென்ட்ஸும் அப்ளை முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கரண்ட் இயர் படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன், 2nd இயரில் 1st இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. முடிச்சவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம். ஈவன் நீங்கள் பாண்ட் பீரியட்லேயே இருக்கீங்கன்னா, எனக்கு 2 இயர்ஸ் பாண்ட் இருக்குது, 1st இயர் முடிச்சிட்டேன், இன்னும் 1 இயர் இருக்குன்னா அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். கேன் வி அப்பியர் ஃபார் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்? அதாவது இவங்க பிஜி கேட்குறாங்களா இல்லை மற்ற ஜாபுக்கு கேட்குறாங்கன்னு கேட்கல. இப்போ நீங்கள் பிஜிக்காக கேட்குறீங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எலிஜிபிள். இல்லை மற்ற ஜாபுக்காக கேட்குறீங்கன்னா அதுவுமே கூட 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் முடிச்சு தான் நீங்கள் போகணும். பட் அதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம டிஹெச்ஓ கிட்டேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். டிஹெச்ஓ கிட்ட இருந்தால் இல்லை டேரக்டர் கிட்ட இருந்தான்னு தெரில. இப்போ நான் 2026 நான் எல்லா எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னு சொன்னால நான் இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யூபிஎஸ்சி சிஎம்எஸ் எழுதுனாலும் எழுதிட்டு போகலாம். இல்லை மேபி ஆர்மியில் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்குள்ளே போகணும்னா நான் போகலாம். பட் நான் போகிறதுக்கு முன்னாடி என் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கிட்ட நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறன்றதை சொல்லி அதுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வேறு ஜாப் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த அலையன்ஸஸ் யூஸ்வலி கிவன்? நான் வேணால்
என்னுடைய பேஸ்லிப்பை காட்டினா என் ஏரியா என் பிஹெச்சி காட்டிடும். இல்லை, அலோவன்சஸ் வந்து நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் உள்ளே வரீங்கன்னா மினிமமே 80 வந்துடும். இன்னஹேண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ மைனஸ் பண்ணிவிட்டு இது அதுன்னு மைனஸ் பண்ணாலும் இன்னஹேண்ட் வந்து கண்டிப்பாக 80 வந்துடும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் கோட்டாவில் பிஜி எடுத்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் சர்வீஸில் இருந்து ரிலீவ் ஆகலாம். நமக்கு ஆக முடியாது. சார் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் நீட் பிஜி எழுதி சீட்டு எடுத்தால் எம்ஆர்பி உங்களுக்கு கிடைச்ச ஜாப் என்ன? இதை நான் சொல்லிட்டேன், ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய ஜாப் வந்து உங்களுக்கு போகாது. தமிழுக்கு எதில் ப்ரிப்பேர் பண்ணீங்க சார்? நான் வந்து இதில் தான் பார்த்தேன், யூடியூப்பில் மட்டும்தான். அதுவுமே கூட ஒரு 1 ஹவர் வீடியோ தான் பார்த்தேன், முழுசாகவும் பார்க்கல. நான் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால தமிழ் புக்கு 10th வரைக்கும் நான் ஒரு எக்ஸாமாக வச்சு சப்ஜெக்டாக வச்சு படித்ததுனால எனக்கு ஈஸியாக போச்சு. தமிழே படிக்காதவங்க, எனக்கு தமிழுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு இருக்கவங்க தனி கோர்ஸ் போங்க. ஆல்ரெடி 10th வரைக்கும் நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன், தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கேன்னு இருக்கவங்க ஆவரேஜாக ஒரு 60-70 மார்க் நான் எப்போவுமே தமிழ் எடுத்துகிட்டு இருக்கவங்க. எனக்கு யூடியூப் மட்டுமே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாளைக்கு அதான் 15 to 20 மினிட்ஸ் மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக முடிக்க முடியும், டவுட்டே கிடையாது. ரொம்ப தமிழுக்கு நீங்கள் 50க்கு 50 எடுத்து நீங்கள் மெடிசனில் மார்க் கம்மியாக போச்சுன்னா வேஸ்ட்டு தான். ஸோ 50க்கு 50லாம் நீங்கள் எடுக்க வேணாம். தமிழ் 20 எடுத்து 50க்கு 20 எடுத்தால் போதும். மெடிசனில் தான் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் இதுக்கு ரொம்ப மைனாரிட்டி டைம் கொடுத்துட்டு மெஜாரிட்டி டைமை மெடிசன் கொடுக்க சொல்கிறேன். அடுத்து எனி ஐடியா ஆன் எக்ஸாம் டேட்? எனக்கு எம்ஆர்பியிலிருந்து அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் எந்த டேட்டையும் நம்பாதீங்க. ஹவு கேன் ஐ கெட் பிஎஸ்டிஎம்? நான் சொல்லிட்டேன், பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிளாக இல்லைன்றதே டவுட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப அதுக்கு அலையாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டேரக்ட் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், மற்ற கோர்ஸுக்குமே கூட அவங்க பிஎஸ்டிஎம் கொடுக்கல போல். ஸோ ரொம்ப இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காதிங்க, உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ சார், அவ்வளோதான், இது முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் ஏதோ போட்டுருக்கான்னு பார்க்குறேன். ஆட் வேறு வருது சார். டிஎன்எம்சி லாஸ்ட் வீக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 18 ரிசீவ். டிஎன்எம்சியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு சொல்கிறேன், நான் ஆகஸ்ட்டில் ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு வித்தின் 1 வீக் 2 வீக்லேயே வந்துருச்சு. நீங்கள் ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி அவங்க கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடிக்கு அவங்க அனுப்பி விட்ருவாங்க. ஒரு வேளை வரலன்னா டிஎன்எம்சிக்கு முதல்ல கால் பண்ணுங்கள். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா டேரெக்டாக போங்க. ஏன்னா உங்களோட நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சுல்ல, அன்றைக்கே அவங்களால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஏன்னா பெரிய விஷயமே கிடையாது. ஐயோ இது இத்தனை பேருக்கு அப்புறம் ரன் பண்ணி கொடுக்கணுங்க அப்படிலாம் கிடையாது. ஜென்ரேட் ஆன அன்றைக்கே வந்து சர்டிஃபிகேட் அவங்களால கொடுக்க முடியும். ஏன் டிலே ஆகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், அது கிடைக்கலாம், நேரில் போங்க. ஏன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இல்லை, அங்கே ஒரு 11 நாள், இங்கே ஒரு 18 நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஒரு டிஎன்எம்சினால உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா டேரெக்டாக டிஎன்எம்சியில் போய் அதை கேட்டு வாங்கிடுங்க. முதல்ல கால் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் கேட்டு வாங்கிடுங்க. பட் டிஎன்எம்சி ரிலேட்டட் இஷ்யூவை டிஎன்எம்சியில் தான் நீங்கள் சரி பண்ண முடியும். அங்கே நீங்கள் வாங்காமல் எம்ஆர்பி கிட்ட வந்து என்ன பேசினாலும் எம்ஆர்பி வந்து டைம் கொடுக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல். கியூப் கனி அவர் தான் சொல்லியிருக்காரு, 2020 பேஸில் தான் 7.5% வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மிஸ்டேக் என் மேலே தான். 7.5% நான் சொல்லிடக்கூடாது. ஆனால் தமிழ் மீடியமில் படித்து நீட் யூஜி கிளியர் பண்ணி எம்எம்சியில் வந்தவங்க இருந்தாங்க. என் ஜூனியர் பேட்சில் 17, 18, 19 நான் ஒருத்தங்களே 2 பேரே பார்த்துருக்கேன். ஸோ நான் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, தப்பு என் மேலே தான். பட் இந்த எம்ஆர்பியில் அப்பியர் ஆகிறவங்களையும் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி அதே கியூப் கனி அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னென்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்னு போடுறீங்கன்னா 10th பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம், 12th தமிழ் மீடியம் அண்டு எம்பிபிஎஸ்லேயும் தமிழ் மீடியம் போட்டால் மட்டும்தான், அதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மே நீங்கள் ஆஃப் பண்ண முடியுது. நீங்கள் அந்த எம்பிபிஎஸ்க்கு தமிழ் மீடியம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் பிஎஸ்டிஎம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாரு கியூப் கனி. அவருக்கு கியூப் கனி எம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அவர் முழு பேர் என்னன்னு எனக்கு தெரில. @கியூப் ஸ்பேஸ் கனி ஸ்பேஸ் எம் போட்டிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ். ஓகே, இன்னும் எனக்கு இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்ற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. அவர் கொஞ்சம் தெளிவாகவே போட்டிருக்காரு. பட் பிஎஸ்டிஎம்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நான் முதல் வீடியோவில் அதான் சொன்னேன், அது கிடைக்குது இல்லை, வேறு வழியே இல்லை. எனக்கு பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வேணும்னா மட்டும்தான் நீங்கள் டேரக்டரெல்லாம் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இல்லை எனக்கு அது வேணாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்குன்னா படிக்கிறது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் இது அலைய வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. In-person verification on November 19, 2025 number appeared in my dashboard, but ஓகே, ஒருத்தர் வந்து ஹர்ஷான்னு ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக கர்நாடகாவில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ஓசி வாங்கி இங்கே வந்திருக்காரு போல். டிஎன்எம்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நம்பர் வந்து அப்பியர் ஆகிடுச்சு, பட் ஸ்க்ரூட்டினி வெரிஃபிகேஷன் மட்டும் ப்ளூ கலரில் காட்டிக்கிட்டு இருக்கு, எனக்கு சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு. இவருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன்.
டிஎன்எம்சியில் உங்களுக்கு நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. மேபி அவங்க வந்து இன்னும் வேறு இதில் இவங்க மேலே ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிருப்பாங்க. பட் அதுவுமே கூட ஈஸி தான். நம்பரை மட்டும் அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா இந்த நம்பரில் இருக்கிற டாக்டர் மேலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்ப்பாங்க. மேபி நீங்கள் ஏன்னா மோஸ்ட்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு அங்கே பார்க்கணும். மேபி அங்கே ஏதாவது லீகல் பிரச்சனை ஏதாவது மாட்டி இங்கே வந்திருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அது நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் தான். பட் நம்பர் அப்பியர் ஆகிடுச்சு ப்ளஸ் இதுக்கான ப்ராசஸ்க்கான டைம் ரொம்பலாம் இருக்காது. ஸோ இவங்க டேரெக்டாக கால் பண்ணி பேசுறது நல்லது. அப்படிலாம் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுறது நல்லது. விசிட் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் வந்துடும். இன்னும் டைம் இருக்குது, 18 நாள் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக வாங்கிட முடியும். அங்கேயே இருந்து என்ன சொல்கிறது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்க்லேயே உட்காந்து கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ ராங்லி என்டர்ட் நேம் வித்தவுட் இனிஷியல் இன் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஐ ஹவ் வாட் ஷுட் அதான் பேரில் வந்து இனிஷியல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட்டர் மொதல் விஷயம் இது இப்போ எடிட் பண்ண முடியுமான்னு எம்ஆர்பி கேளுங்க. இல்லைங்க அவ்வளோதாங்க லாக் பண்ணிட்டோம், உங்களுக்கு இனிமேல் எடிட்டிங் ஆப்ஷனே இல்லைனாலும் பயப்பட வேண்டியதில்லை. போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பேர் இனிஷியல் மட்டும் நான் விட்டுட்டு பேரை போட்டு அப்படின்னு லெட்டர் மட்டும் எழுதிட்டு அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஒரு 4-5 ப்ரூஃப் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. பட் உங்களுக்கு இன்னும் இருந்தாலும் டவுட்டாக இருக்குன்னா டேரெக்டாக எம்ஆர்பி ஆஃபீஸை போய் பேசுகிறது நல்லது. ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டேன். அல்டிமேட்டாக என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், அப்பா அம்மா வந்து விவசாயமாக இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி ஃபைனான்ஷியலாக வந்து சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எம்ஆர்பி எடுத்துருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. ரொம்ப நான் டாப்பர், ஃபேமிலி எனக்கு கீழே தான் இருக்குது, நான் ரொம்ப டாப்பர், கண்டிப்பாக ரேங்க் 1 எடுத்துருவேன் அப்படின்னு இருக்கவங்க நான் உங்களுடைய என்ன சொல்கிறது இதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. 2 இயர்ஸ் உங்களால் படிக்கவே முடியாதுன்னு ஒரு நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் இந்த 1.5 இயர்ஸ் நான் ஏன் படிக்கலைன்னா அது என்னோடய பர்சனல் சாய்ஸ். நான் பாஸ் ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உள்ளே வந்தீங்கன்னா சத்தியமாக படிக்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது. அது அவங்களோட மென்டாலிட்டி. உள்ளே வரவங்க நிறைய பேர் வந்து முதல்ல ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மேபி மேரேஜ்னு போவாங்க, மேபி கிளினிக் போகணும், இல்லை வேறு அதர் இன்கம் சோர்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அதனால டிவியேட் ஆனவங்க தான் அதிகம். ஸோ நீங்கள் இல்லை நான் எப்பேற்பட்ட நிலைமையில நான் டெய்லி படிச்சிருவேன்னா அந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் மேபி தமிழ்நாடு தான் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்எம்சியில் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்துகிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ரேங்க் ரேடியாலஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சு எப்படியும் 2 இயர்ஸ் பாண்டு பார்க்க தான் போகிறீங்க. அந்த 2 இயர்ஸ் இப்போவா இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா அந்த 2 இயர்ஸ் பாண்டு வந்து நீங்கள் பிஜி முடிச்சு மோஸ்ட்லி பிஹெச்சில் தான் போடுறாங்க. அப்படி பிஹெச்சில் போகிறீங்க, எம்எம்சியில் ரேடியாலஜி முடிச்சுட்டு பிஹெச்சில் வந்து ஸ்கேன் பார்க்குறதுக்கு 2 இயர்ஸ் பிஹெச்சில் எம்பிபிஎஸ்க்கான குவாலிஃபிகேஷனில் படிச்சுட்டு ரேடியாலஜிக்கான இதுவும் முடிச்சு அட்லீஸ்ட் ரேடியாலஜி ப்ராப்பராக யூஸ் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை போய் உட்காந்துக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஜிஹெச்சுக்கு போனால் கூட இன்னும் கொஞ்சம் சிடி ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எதாவது பார்க்க ஆரம்பிக்கலாம்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்படி ஒன்றும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி லோ லெவலுக்கு போயிட மாட்டீங்க. ஆனால் இது என்னை ஒரு வகையில் வந்து என்னுடைய க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் உள்ளே வரணும். இது வந்து நான் டாப்பர்ஸுக்கு சொல்கிறேன். ஐ மீன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் ஆனால் நான் டாப்பர் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நான் இதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதர்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்னால் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அதே அட் த சேம் டைம் இது மட்டும் தான் என் லைஃபு அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பையும் அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இது இன்றைக்கி இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுக்கு மேலே நான் பெருசாக இதை பற்றி வீடியோஸ் போட மாட்டேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக லைவ் போகலான்னு நினச்சேன். பட் இந்த ஒரு ரீசன் தான், நான் லைவ் எதாவது போட்டு நிறைய பேர் அதை எதாவது லைவில் தான் பார்த்து எதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்து இல்லை அவங்க ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நான் பெருசாக எதுவும் இது செய்ய வேணான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நான் படிக்கிறத கொஞ்சம் நல்லா விக்ரஸாக ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் மேபி அடுத்து ஒரு 7 நாள் 8 நாளுக்கு வேணால் வீடியோ போடாமல் இருந்தாலும் இருப்பேன். பட்டு படிக்கிறது மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு கரெக்டாக இருக்கேன். அவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது இதில் தப்பாக பேசியிருந்தா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது பேசுகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு வராது. ஒரு மாதிரி நான் தயங்கி தான் பேசுவேன். இதில் எது நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு கெட்டதாக தோணுதோ அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. பட்டு ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் டைமில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்றது படிக்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் ஹெல்த் இருக்குது, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட படிப்பையும் சேர்த்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேபி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி மேபி என்னோடய பிளாக்ல என் கூடவே கூட யாராவது கோயமாவை கூட வரலாம்.
அப்படி யாராவது வரீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒருவேளை இது கிடைக்காம இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க இருந்தீங்கனாலும் இது உங்களுடைய லைஃபோட எண்டு கிடையாது. ஜஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் தான். அடுத்தது இதை விட மேபி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு என் சைட்லேருந்து ஒரு என்ன சொல்ல அட்வான்ஸ் விஷயஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் நீங்கள் கரெக்டான எஃபர்ட்டு போடுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். அது டவுட்டே கிடையாது. அவ்வளோதான்.